கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த இடத்தில் இன்னைக்கு உங்களோடு கூட என்னுடைய சற்று நேரத்தை செலவிட கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். அசம்பிளிஸோட ஸ்தாபனத்திலே கடந்த 45 ஆண்டுகளாக ஊழியத்தை செய்து வருகிறேன். கடந்த 41 ஆண்டுகளாக காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு காஞ்சிபுரத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்து காஞ்சிபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டங்களாக பல இடங்களில் சபைகளை ஸ்தாபித்து அநேக ஊழியர்களை உருவாக்கி மிஷனரிகளை உருவாக்கி வட மாநிலங்களிலே பல சபைகளை ஸ்தாபித்து கர்த்தருடைய ஊழியத்தை எந்தெந்த விதத்திலே விரிவாக்க முடியுமோ விரிவாக்குற பணியிலே நின்று செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெனித்தது, வளர்ந்தது, திருமணமானது, படித்தது, பிள்ளை பிறந்த எல்லாம் கேரளா தான். இங்கே வந்து உத்தியோகத்தின் நிமித்தமாக தான் தமிழ்நாட்டுக்கு வந்தோம். ஆனால் உத்தியோகம் செய்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த அழைப்புக்கு இறங்கி நான் எந்த தமிழ் ஸ்கூலில் படிக்கல, எந்த பைபிள் காலேஜ் நான் படிக்கல. அசம்பிளிஸோட ஸ்தாபனத்திலே பைபிள் காலேஜ் படிக்காதவனுக்கு பியூன் வேலையும் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் இன்னைக்கு அசம்பிளிஸோட ஸ்தாபனத்தினுடைய பைபிள் காலேஜில் பேசக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாங்க. கான்ஃபரன்ஸில் பேசக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நான் எங்கேருந்து வாங்குறது என்பதை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறோம். நான் அமெரிக்கா நியூயார்க்கில் 4 நாட்கள் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேச செல்லும்பொழுது அங்கே கண்ட ஒரு காரியம் என்னை ரொம்ப பிரமிக்க வைத்தது. நான் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கும்போது எல்லா பாஸ்டர்ஸும் கூட்ஷோட் போட்டெல்லாம் அமெரிக்கான்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு, அது நியூயார்க்கில் எல்லாம் பயங்கரமான ஆட்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர்கள் பதிவு செய்து அந்த கூடுகையில் இருந்தது. 4 நாட்கள் இரவும் பகலும் அந்த கான்ஃபரன்ஸில் பேச வேண்டியதாக இருந்தது. அங்கே பேச ஆரம்பிக்கும்போது பாஸ்டர்ஸ் நிறைய பேர் எழும்பி நிற்கிறாங்க. செய்தி ஆரம்பித்து எழுப்பி நிற்கிறாங்க. நம்ம வார்த்தை அப்படி பேசும்போது எகிரி சாடி பிடிச்சிட்டு குதிக்கிறாங்க. எனக்கு இது பயங்கர டிஸ்டர்பாக இருந்தது. அப்போ லீட் பண்ணுற பாஸ்டர் கேட்டு, இவங்க என்னத்தை பிடிக்கிறேன், நான் என்ன கிரிக்கெட் ஆடுறதுக்கு இங்கே வந்திருக்கேன், நான் பால் எல்லாம் போடல சொன்னேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் அனுப்புகிற வார்த்தையை சாடி பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுவோமா? அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அனுபவத்திலே கர்த்தரனை கொண்டு வந்தது. அப்போ ஊழியக்காராக தான் மார்க் போடுறதுக்கோ மற்றொரு காரியத்துக்கோ இருக்காதபடி அந்த வார்த்தையை பிடிச்சு பாருங்களேன். வார்த்தை அனுப்பி தான் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். வார்த்தை அனுப்பி தான் கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி நம்மளோட மைண்டு வேற எந்த பக்கம் சேஞ்ச் பண்ணாமல் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறது உண்டானால் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் ஒன்று சொன்ன அப்படியே கர்த்தர் செய்வாங்க. உங்களுக்கு மீறி ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்கிறதுக்கு மேலானதை செய்து உங்களை கௌரவிக்கிற கர்த்தர். ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அடையாறில் ஃபஸ்ட்டு பாஸ்டர் டி மோகன் ஒரு கோழி பண்ண ஷெட்டு தான் எனக்கு ஊழியத்துக்காய் கொடுத்தாங்க. கோழி பண்ண ஷெட்டு செய்தி இன்னைக்கு நான் எடுக்கணும். அதில் 2 வார்த்தை சொல்லிட்டு செய்தி எடுக்கிறேன். அந்த கோழி பண்ண ஷெட்டுக்கு மரப்பெல்லாம் கிடையாது. ஞானசேகரன் ஒரு பாஸ்டர் 7 ஆண்டு காலம் அங்கே ஊழியம் செய்து அவர் இப்போ கனடாவில் இருக்கிறாங்க. அந்த 7 ஆண்டு செய்த ஊழியத்தில் 7 வயதான கிழவர்களும் கிழவிகளும் 7 பேர் தான் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள். அந்த ஊழியத்தை எனக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எப்படி இந்த வயதான இந்த 7 பேரை வைத்து, காதும் சரியாக கேட்காது, பாச சொன்ன மாதிரி கண்ணும் சரியாக தெரியாது, இவங்களுக்கு போய் நான் என்ன பேசுகிறேடான்னு சொல்லி அங்கே நானும் என் மனைவியுமா அந்த ஷெட்டுக்குள்ளே முழங்கால் படிட்டு ஃபாஸ்டிங் இருந்து 4 நாட்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். 1, 2, 3 பேர் வந்து எங்கள் கூட ஜெபத்தில் இருந்தாங்க. அந்த ஜெபத்துக்கு முழங்கால் படியிட்ட உடனே 1 மணி நேரத்துக்குள்ளே கர்த்தர் சொல்கிறாங்க, அந்த ஷெட்டினோட வாசல், மெயின் வாசல் ஒரு குழி குழித்து அந்த குழியில் 4 சேவல்களை சூன்யம் பண்ணி புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து நீ வெளியே போட்டால் தான் இங்கே ஊழியமே வளருமா. இங்கே ஆத்துமாக்கள் வராமல் இருப்பதற்காக, ஊழியம் நடக்காமல் இருப்பதற்காக அதை பண்ணி வச்சிருக்கிறான்னு சொன்னேன். உடனடியாக வேகமாக சென்று மம்மட்டி எடுத்து, என்னோட மனைவி தான் அதை செய்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மம்மட்டி எடுத்து அதை நோண்டி அந்த 4 சேவலை ரோட்டிலே போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தின உடனே அதை செய்தவனுங்க சுற்றி இருக்கிறான். பார்க்க சொல்கிறாங்க, அந்த பெண் அழகான பெண்ணு, சின்ன பொண்ணு, இப்போ கிறுக்கு பிடிச்சிருவான், பைத்தியம் பிடிச்சிருவான், கை விழுந்துருவான், கால் விழுந்து, இது வரைக்கும் அவளுக்கு தலைநர் முடியும் கூட வெளியில் உயிரோடு தான் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்ததே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 4 நாள் பிரேயரில் 30 பேர் ஞானசானம் எடுத்தாங்க. அந்த 30 பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக சின்னமல்ல நியூ லைஃப் ஏஜி சர்ச்சுக்கு தான் கொண்டு போனோம். அங்கே ஞானஸ்தானம் முடித்தோடனே பாஸ்டர் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, அடுத்த மாதம் நீ 4 நாள் ஏறி உனக்கு தசம பாகத்தோடு கர்த்தர் தருவேன்னு சொன்னேன். அடுத்த மாதம் அதே மாதிரி 4 நாள் இருந்தால் 87 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க.
அப்ப 2 மாதத்துக்குள்ள எவ்வளவு பேர் பார்க்கணும்? ஒரு வருஷத்துக்குள்ள 370 பேர்கள் கம்யூனியன் எடுக்கக்கூடிய நிலைமையில் ஒரு வருஷத்துக்குள்ள கர்த்தர். அப்ப நம்ம முழங்கால் படியிடும்போது நம்முடைய தடைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த தடைகளை எடுத்து மாற்றும்போது அற்புதங்கள் நடக்கும். இந்த டோர் திறந்தா தான் நீங்க உள்ள வர முடியும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியக்காராக நீங்கள் ஊழியத்துக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது உண்டானா, அவங்க ஏதோ செய்தாங்க இவங்க ஏதோ செய்தாங்க சொல்லி ஆரே நீங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ண கூப்பிடவே கூடாது, நாசமா போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க முழங்கால் படியிட்டு, அப்பா என்னை இந்த பகுதிக்கு கொண்டு உண்மையானா, இந்த ஊழியன் கையில தந்த உண்மையானா, எனக்கு நீங்க உதவி செய்வேன் என்று சொல்லி நீங்க முட்டி போட்டால் அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். 2 வருஷத்துக்குள்ள அந்த சென்னை சிட்டியோட சங்கு பகுதி நான் இருக்கிற இடம், அந்த இடத்துல 3 கிரவுண்ட் இடத்தை வாங்கி பெரிய கட்டிடத்தை கட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3 வருஷத்துக்குள்ள மந்த் 35,000 rupees ஆமீன் எனக்கு வருமானம் வரத்தக்க நிலைமையில் சபையை கழுத்தர் வாழ்த்தி நல்ல ஜெகஜகோ நிற்கும்போதான் எங்களுடைய ஏஜி தலைவர் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான். இவன் அப்போ பாஸ் மோகனோட சர்ச்சுக்கு பெய்ஸ் போட்டுட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியூ லைஃப் ஏஜிக்கு சின்ன மலையில பெய்ஸ் போட்டுட்டு இருக்கிற டைம் தான். அப்ப சொன்ன இவன் மலையாளி, இவனை இங்க வச்சிருந்தா நம்ம எல்லாம் இவனுக்கு பியூனா தான் போனோம், இவனை திடீர்னு பார்சல் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல கமிட்டி, சூப்பரான கமிட்டி ஆளுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்னை பார்சல் பண்ணி என்னை காஞ்சிபுரத்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ டி மோகன் சொன்னேன், 9 பேரை உனக்கு முன்னாடி அனுப்பினேன், யாராலே ஊழியம் செய்ய முடியும், வந்துட்டோம், நீ போனா தான், நீ முட்டி போட்டப்போ இவ்வளோ வந்துச்சு இல்லை, அங்கே போய் முட்டி போட்டால் நடக்கும் என்று சொல்லி என்னை காஞ்சிபுரத்துக்கு அனுப்புகிறாங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு சபை இல்லை, காஞ்சிபுரத்தில் ஒரு விசுவாசி இல்லை, எவனும் வாடகைக்கு வீடு தரமாட்டேன், குழாக்கிட்ட போன தண்ணி பிடிக்க முடியாது, நம்ம மாற்றுக்கறி சாப்பிடுன்னு சொல்லி எங்குமே சேர்க்க மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா நான் சொல்றது? ஆனால் இன்னைக்கு நீங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து பாருங்களேன், கர்த்தர் எப்படி வச்சிருக்கிற பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவ்வளோ வருமானத்தை இவ்வளோ பெரிய சபையும் விட்டு நல்ல உத்தியோகத்தை எல்லாம் விட்டு வந்த எனக்கு ஏஜி காரை கொடுத்து 250 ரூபாய் சாலரி. என் மனைவி எம்ப்ளாயிஸ், நானும் எம்ப்ளாயிஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டு தான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது 250 ரூபாய். அது வாங்கிறதுக்கு சென்னைக்கு போகணும். 9 18 ரூபாய் பஸ் ஃபேர் போயிடும். இந்த 250 ரூபாய்க்கு இந்த கஞ்சனுங்க தசமபாத்தை எடுத்துட்டு வந்து தருவாங்க. ஆமா, அது அதை எடுத்துருவான். இந்த 18 ரூபாய் பஸ்ஸுக்கும் போயிடும். அன்னைக்கு 4 அணா ஒரு பாக்கெட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு, 4 அணா எடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு முடியாது. காரணம் இதை கொண்டு வந்து தான் வாடகை கொடுக்கணும், 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எல்லாத்தையும் நான் பார்க்கணும். சபை இல்லை, காணிக்கை இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு விசுவாசி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது மாதம் சம்பளம் வாங்க போனால் டி மோகன் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறான். பாஸ்டர்மா சொன்னாங்க, ஐயா இங்கே இல்லை, 15 நாள் பொறுத்து தான் வரும், நீ அப்புறம் வந்து வாங்கிக்கோ சொன்னேன். இப்போ நான் 250 ரூபா வாங்குறதுக்கு ஆப்பிரிக்கா போகணும். ஆமாம், நான் நேர வெளியில் இறங்கி பசி தாங்க முடியல, தண்ணி தாகம் தாங்க முடியல. எனக்கு இந்த மனுஷங்கிட்ட போய் கேட்குற பழக்கம் அன்று இன்று கிடையாது. எங்கள் அப்பா அப்படி எங்களை வளர்க்கவே இல்லை. அதனால் நொந்து வெந்து போய் என்ன செய்யலாம், அங்கேருந்து 80 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் காஞ்சிபுரத்துக்கு. சரி, ஏதாவது லாரி வந்தால் ஏறலாமே சொல்லி அந்த ரோடு அருகில் நான் நிற்கும்போது, ஏற்கனவே நான் இருந்த சபையுடைய பாடகர் ஞானசேகர், அவர் பஸ்ஸு கண்டக்டர், அவர் வந்து என்னை பார்த்து, என்ன பாஸ்டிங்க நிற்கிறீங்க? இல்லை பஸ்ஸுக்காக நிற்கிறேன். முகமெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் நிற்கிறேன். இல்லை, இவ்வளோ தூரம் ட்ராவல்ஸ் பண்ணி வந்தேன். எவங்கிட்டே நம்மளோட பஞ்சத்தை சொல்லக்கூடாது, அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு நான் எதுவுமே சொல்ல இல்லை, நீங்கள் ரொம்ப டயர்டு சொல்லி அவன் உடனே என்னை உள்ளே ஏற்றி கொண்டு போய் எனக்கு பரோட்டா, குருமா, நல்ல சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சா என் கண்ணில் தண்ணி வருது. காரணம் அங்கே 2 பிள்ளைங்க மனைவி பட்டினியாக காத்திருக்கிறேன், நான் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்ல, எனக்கு விஷயம் எல்லாம் புரியுது, நீங்கள் முதல்ல சாப்பிட சொல்லி பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு அவன் பார்சல் வாங்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னோட பாக்கெட்டில் 500 ரூபாயும் போட்டு கண்டக்டரை கூப்பிட்டு, இவர் எங்களோட பாஸ்டர் டிக்கெட்டு வாங்காமல் காஞ்சிபுரத்தோட விட சொன்னேன். நான் சொல்றது விளங்குதா? மோகன் பாஸ்டரை ஆப்பிரிக்காவுக்கு விட்டுட்டு எனக்கு பரோட்டா, குருமா, ஜூஸு, என் பிள்ளைகளுக்கு பரோட்டா, குருமா, ஜூஸு, 500 ரூபாய் பாக்கெட்டில் ஃப்ரீ டிக்கெட்டு. அன்னைக்கு முடிவெடுத்த இவனோட பஞ்ச காசு, அந்த பிச்சை காசை ஒரு காலத்தும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கே முடிவெடுத்து அந்த காரியத்தை நான் க்ளோஸ் பண்ணி முழங்கால் நிற்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே சாலரி கொடுக்குற மந்து. ஆமீன் சொல்லுவோமா? சாலரி 2 லட்சம் மேலே இன்னைக்கு நான் சாலரி கொடுத்துட்டு வரேன். அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் பிதாவாகி தேவன் அவன் என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவான். நம்முடைய ஊழியத்தின் குறைகள் அப்பா கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணணும், வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஊழியக்காராக நீங்கள் நான் கைகூப்பி சொல்ற, வெளிப்படுத்தின சபை மக்களுக்கு உங்களோட கஷ்டத்தையும் பட்டினியும் சொல்லவே கூடாது.
பசியான வயிற்றோடு இருக்கிறது யாருக்கும் காட்டக்கூடாது. சபக்கார் உங்களுக்காக ஜெபிக்க சொல்லணுமே தவிர, எனக்கு அரிசி இல்லை, எனக்கு துணி இல்லை, எனக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், என்ன பண்ண தெரியல. சிலர் அப்படி சொல்லி ஆவேசத்தில் ஊழியத்தை விட்டு போயிடலாமா? அப்படிப்பட்ட ஆள் எப்படி உங்கள்கிட்ட வயிற்று வலின்னு சொல்லி ஜெபம் பண்ண வருவாங்க? யோசித்து பாருங்க. நீங்க நல்ல ஸ்டாண்டர்டா ஸ்டெடியா நிற்கணும். எதையும் அங்கே காட்டிக்கவே கூடாது. ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விஷயத்தை சொல்லதுக்கு ஒரே ஒருவர் இயேசப்பா மட்டும்தான். அவருடைய பாதத்தில் வந்து நீங்க செயல்படும் பொழுது அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார், எல்லாமே சந்திப்பார், அற்புதமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார், குறையில்லாம நடத்துவார், நிறைவோடு நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை எந்த அளவுக்கு ஒருவன் என்ன கனம் படுத்தினா அவன் என்ன கனம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிற கர்த்தர். அப்போ ஊழியத்திலே அவரை நீங்க கனவீனம். நீங்க யோபு சரித்திரம் படித்து பாருங்க. எங்குமே யோபு தேவனை விட்டு கொடுத்து கிடையாது. எவ்வளோ பேர்களை வந்து எப்படி சொந்த பொண்டாட்டியை வந்து விடுறான்னு சொல்லிட்டு கூட அவளுக்கு விட்டு கொடுக்கல. எங்குமே. ஆனால் யோபும் தேவனும் தனியாக பயட் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். அது நம்முடைய தனி அறையிலே நம்ம செப்பரேட்டாக இருந்தால் பயட் பண்ணமே தவிர, நம்முடைய தேவனை கொச்சப்படுத்தி யாருக்குமே காட்டி கொடுக்க கூடாது. தேவனை உயர்த்துகிறவனை தேவன் உயர்த்துவார், அவரை கனம் பண்ணுகிறவரை கனம் பண்ணுவார், அவரை நேசிக்கிறவனை நேசிப்பார். அவருக்கு பணிவிட செய்தால் அவர் உனக்கும் பணிவிட செய்வாராக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தின் பண்ணையில வேலை செய்ய கர்த்தர் என்னை உங்களை நம்பி அழைத்து வைத்திருக்கிறார்கள். எந்த ஸ்தாபனத்தை நம்பக்கூடாது, எந்த ஸ்தாபன தலைவர்களை நம்பக்கூடாது. நம்மை அழைத்தது ஸ்தாபனம் அல்ல, நம்மளை அழைத்தது ஸ்தாபன லீடர்ஸ் அல்ல. அவங்க பெரிய பெரிய டாக்டரேட் இருக்கலாம், பெரிய பெரிய பிஷப்புகளாக இருக்கலாம். அவங்களில் மேலானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவனுக்கு உண்மையா இருந்தீங்க ஊழியம் செய்தால், இந்த அழைப்புக்கு நீங்க முழங்கால் படிட்டு கர்த்தரை துதிக்கிறது உண்டானால், உங்க வாழ்க்கை வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஒரு காலத்து அனுமதிக்க மாட்டார். 19வது வயசில் இயேசு ஏற்று இன்னைக்கு 70வது வயதிலே வண்டி ஓடிட்டு இருக்குது. இந்த 19 வயசு இந்த நாள் வரையிலும் நீங்க உலகம் முழுவதும் என்ன தேடி பார்க்கல. எந்த இதில் போட்டு பார்த்தாலும் என்ன தெரியும் உங்களுக்கு. ஒரு பப்ளிக்கான மனுஷன் தான். இது வரைக்கும் ஒரு சின்ன மருந்து நான் பாடியில் எடுத்த கிடையாது. 19 வயசில் 70 வயசு வரையிலும் ஒரு மருந்து எடுத்தது கிடையாது. அப்படியான உங்களுக்கு தலைவலியும் கூட வரலையே பாஸ்டர்? எனக்கு வந்த வலி நீங்க கேட்டால் இங்கே நிறைய பேர் இன்னைக்கு செத்து போயிடுவாங்க. 18 தடவை எனக்கு ஹார்ட் அட்டாக், 1 டைம் எனக்கு போன் கேன்சர், 2 தடவை கைகால்கள் விழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்ல போனால் மாச கணக்கு நீங்க டேட் கொடுத்தா தான் நான் பேச முடியும். அவ்வளோ கொடுமை. நான் பெற்ற பாடு, நான் பெற்ற நிந்தனை, நான் வந்த ட்ராக்கில் நீங்க வரக்கூடாது. ஆமீன். வர முடியாது, வரக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அந்த சோதனைகள் முழுவதிலுமே தாங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்து, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதையும் கர்த்தர் தந்து இன்னைக்கு உங்க முன்னாடி பலத்தோடு நிறுத்தி இருக்கிறான். ஆமீன். ஒவ்வொரு படுக்கையும் குறைந்தது 30-35 நாட்கள் தண்ணி இறங்காமல் படுத்திருப்பேன். என்னுடைய அந்த படுக்கையை பார்க்க வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கனத்துக்குரிய எஸ்பி என்னுடைய அந்த படுக்கைக்கு பிசிகளை அனுப்பி இருக்கிறான். என்னோட சொந்த செலவில் நான் ட்ரீட்மெண்ட் அனுப்புறேன்னு சொல்லி அன்னைக்கு காஞ்சிபுரத்தின் எஸ்பி பிசிகளை அனுப்புறான். பிசிகளை என்னை கூட்டு போகணும். பாஸ்டர் சொல்கிறேன், உங்கள் டியூட்டி என்ன, நீ அங்கே போய் பார்த்துக்கோ, என் டியூட்டி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் தந்திருக்கிறான். நான் இறந்து போய் என்னோட பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போது அவங்களே என்னை மருந்தெடுக்காம என்னை கொன்று விட்டால் சொல்லி கொலைக்கேசில் பிரதியாய் கையில் விலங்கு போட்டு அவங்கள ஒரு வண்டியில் ஏற்றுறேன். என்னோட பாடி அப்படி இன்னொரு வண்டியில் போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுக்குது. அந்த நேரத்தில் வந்து அந்த விலங்கு போட்ட கையால், சிஸ்டர்ஸ் கவனிக்கணும், விலங்கு போட்ட கையால் என் பாடியிலே கை வைத்து எனக்கு 3 நாளைக்கு என் புருஷனை தாங்கப்பா சொல்லி கேட்டான். இன்னைக்கு உங்களுக்கு நான் புருஷனாக இருக்கிறேன். இப்படி நீங்க ஜெபிக்கிறது உண்டானால் ஊழியக்காராக நீங்கள் புருஷனுக்கு விலா எலும்பல்ல முதுகெலும்பாக நிற்க வேண்டும். உன்னோட புருஷன் மேடையில் நிற்கும்போ நீ வேற எந்த கதை பேசவோ மூலையிலே போய் சாதாரண ஆளு மாதிரி உட்காரக்கூடாது. முதலான இடத்தில் உன்னோட சீட்டில் உட்கார்ந்து மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நீங்க அங்கே ஜெபிக்க 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 உன் புருஷனை கத்துறீங்க அக்கினி ஜுவாலையா மாற்றுவாங்க. அவர் இங்கே பேசும் பேய்கள் ஓட ஆரம்பிக்கும். அவர் இங்கே பேசும் கேன்சர் கட்டிகள் உருக ஆரம்பிக்கும். அவர் இங்கே பேச ஆரம்பிக்கும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது உங்ககிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க உட்கார்ந்து புருஷனோட குறை சொல்றது, விசுவாசிகளுக்கு வந்து ஐயோ ஒரு பாஸ்டர் சொல்லி அவரோட குறை சொல்றது, குறையில்லாத மனிதன் யாருமே இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் சொந்த புருஷனோட குறையை நீங்கள் ஆட்டும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் உங்க மனைவியை குறை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு நீங்க சொல்லணும், என் மனைவி மாதிரி வேறொரு மனைவியே உலகத்தில் இல்லைன்னு சொல்லணும். நான் என் மனைவி ஆஸ்திரேலியாவுக்கு போறேன். ஆஸ்திரேலியா போய் எங்களுக்கு அறிஞ்சது 2 மாசம் ஆஸ்திரேலியா அந்த பகுதிகள் முழுவதும் எங்களுக்கு குரூசைடு நடக்குது. அங்கே போகும்போது
மூத்த ஊழியக்காரிகள் எல்லாம் வந்து பத்மா முதலியார் வரைக்கும் வந்து சொன்னேன், ஆண்டி நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீங்களா? நீங்கள் ஆஸ்திரேலியா போனீங்க ஃப்ளைட்டில் 18 மணி நேரம் இருக்கணும், நீங்கள் சாரி கட்டி போக முடியாது, அதுக்கு வந்து சுடிதார் போடணும், இல்லாட்டா ஜீன்ஸ் போடணும், டிஷர்ட் போடணும், முடி கிராஃப் வெட்டணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னமோ பெரிய டீச்சிங்கள் எடுத்தாங்க. என்னை பார்த்து சொன்ன, ஐயா கையெடுத்து கும்பிடுற, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரமாட்டேன், நீ இல்லாத நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அவர் சொன்னேன், நான் வரேன், இந்த கண்டிஷனில் தான் வருவேன். 2 பேருமா சேர்ந்து போகணும். அங்கே போய் சிட்னியில் தான் முதல்ல ஏர்போர்ட்டில் இறங்கினேன். அப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் சுற்றி மனைவியோட ஃபோட்டோ எடுக்கிறான். ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ஃபோட்டோ எடுக்க வரல, எல்லாம் சுற்றி இவளே ஃபோட்டோ எடுக்கிறேன். என்னட்டா அங்கே யாரும் சாரி உடுக்க மாட்டாங்க, அங்கே யாருமே சாரி உடுக்க, அங்கே ட்ரெஸ் எல்லாம் சொன்னால் நீங்களும் நாளைக்கு அப்படி ஆகிடும், வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஜாக்கெட்டு தைக்கிறதுக்கெல்லாம் போக தேவையே கிடையாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எல்லாரும் இவளை அப்போ அந்த கல்பு என்னடா, சாரி உடுத்தா வேசியா, சாரி உடுத்தா பெரிய வேசியா. அப்போ இந்த வேசியோட ஃபோட்டோ எல்லாரும் எடுக்கிறான், என் ஃபோட்டோ ஒருத்தரும் எடுக்க மாட்டான். இதை பார்த்தோன்னே இவன் நொந்து வெந்தப்பா, நான் அப்பளே சொன்னல, நான் வர வேண்டாம் சொன்னல சொன்னேன். இவன் நடந்து போன இடத்துலலாம் கேமரா பின்னாடி போயிட்டு இருக்குது. கடைசியில் ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்தப்போ 1,17,000 பேர் ஒரு டென்ட்டுக்குள்ளே இருக்கிறான். அதன் மத்திய நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் என் மனைவி எழுப்பி நிறுத்தி, உலக அழகிகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு தான் சொல்கிறேன். அப்போது அவங்க சொல்கிற சிலரெல்லாம் கை வைத்து காமிச்சாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பார்க்காத ஒரு அழகியை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னேன். சொல்லி இவளை எழுப்பி நிறுத்தி சொன்னேன், இவ தான் உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய அழகின்னு சொன்னேன். பொறாம பார்த்தீங்களா, ஒருத்தர் இப்படியே கை வச்சிருக்கிறேன், என்னமோ பண்ணுறான். கர்த்தருக்கு மறுநாள் நடந்த சம்பவம், நைட்டு மீட்டிங் பார்க்குற பாதி பொம்பளைங்க சாரி உடுத்துட்டு வந்திருக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா சாரி உடுக்க முடியாது, சாரி சுற்றி அப்படி என்னமோ பண்ணி வந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, துணி உடுத்தா தான் அழகு, அது உடுக்க வேண்டிய முறை உடுத்தா தான் அழகுன்னு சொல்லி உருப்படியா எதுவுமே புறம்போக்கே கிடையாது, எல்லாம் பட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ சேஃப்டியாக வந்து நிற்கிறாங்க. அப்படியானா எங்குமே நம்முடைய மனைவிகளை விட்டு கொடுக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? எங்குமே மனைவியோட குறை சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட சொன்னாடி, எங்கெங்கேயோ போய் சாப்பிட்டு பார்க்குறேன், நீ சமைக்கிற சாப்பாடு டேஸ்ட் எங்குமே இல்லடின்னு சொல்லி பாருங்க, உன்னை தலையிலே தூக்கிட்டு நடப்பாங்க. உண்மையிலே அவ செய்கிறது வாயிலே வைக்க முடியாது, கஷ்டம்தான். ஆனால் நம்ம ஒரு 10 வாட்டி சொல்லி பாருங்க, அவன் மரிய சமையல்காரியை மாறிடுவான். ஆமீன். நீங்களும் அதே மாதிரி, என் புருஷன் மாதிரி ஒரு ஊழியக்காரன் உலகத்தில் இல்லை. அவர் சொன்ன அப்படியே நடக்கும், அவர் ஜெபிச்சா அப்படியே நடக்கும். நீ ஒன்றும் நடக்கல, உனக்கு வயிற்றுவலியே போவில்லை, ஆனாலும் அப்படி சொல்லி பாரு 10 பேர்கிட்ட, உன் புருஷனை கர்த்தர் வல்லமையாக மாற்றுவாங்க. ஆமீன். பிரதர் வந்து எழுப்பி, அவரோட மகள் சில வருஷங்களுக்கு முன்னே இங்கே நான் வரும்பொழுது ஒரு மீட்டிங், இங்கே நான் இங்கே வந்தேன். உங்கள் எந்த இடத்துல அந்த மீட்டிங் நடந்தது? பக்கத்தில் ஒரு 4 நாள் மீட்டிங். நான் பேசிட்டு ஒரு வீட்டில் நான் இங்கே தங்குறேன், நாகர்கோவில் வீட்டில், எனக்கு இடம் எல்லாம் பேர் ஞாபகம் இல்லை. அந்த வீட்டில் தங்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது, இதே மாதிரி பிள்ளை இறந்து போயிட்டாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணி காப்பாற்ற முடியுமா என்று சொல்லுவோம். சரி, நான் இருக்கிற இடத்துல கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வாங்க சொன்னால், இவரோட மகளை உயிர் போய் டெட் பாடியாகிட்டு தூக்கிட்டு வந்து, நேற்று இவங்க சாட்சி கொடுத்தாங்க, உயிர் போய் டெட் பாடியாக தூக்கி நான் இருக்கிற வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அந்த வீட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கிறாங்க. இவங்களோட நிலைமையெல்லாம் நான் பார்த்தேன். நான் ஒன்றுமே சொல்லலை. அவகிட்ட போய் மகளை எலும்புன்னு சொன்னேன், அவ்வளோதான். அவளை எலும்பி உட்காந்துட்டாங்க. இப்போ MBBS படிக்கிறாள், மெடிக்கல் என்ன படிக்கிறா, மெடிக்கலில் படிச்சுட்டு இருக்கிறான். நேற்று அவ்வளோதான் பாட்டு, ஸ்பெஷல் பாட்டு பாடுனா, அடுத்த நிமிஷமே அவள் உயிரோடு எழும்பிட்டாங்க. மரிச்சுன்னது கன்ஃபார்ம். அவரே கேட்டு பாருங்க, பிள்ளை இறந்தது கன்ஃபார்ம் தான். ஸ்கூலில் இருந்து 3வது மாடி இந்த பாடி இறக்கிட்டு வருது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வர சொன்னால் அவரோட விசுவாசம் இல்லை. அவர் கூட வந்து ஒரு ஊழியக்கார் சொன்னேன், இதை மாதிரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகாத, ஒருத்தர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லி இடத்துல கொண்டு வந்தோம். கொண்டு வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுமே பிள்ளை எழுப்பி இருக்குது. உட்காருங்க. இதே மாதிரி எத்தனையோ டெட் பாடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எதுவுமே பப்ளிசிட்டி இல்லை, இது விளம்பரம் கிடையாது, இது விளம்பரம் கிடையாது. ஒருத்தருக்கு நான் சுகம் கொடுக்கறது இல்லை, சுகம் கொடுக்கறது ஆண்டவர் தான். நீங்கள் நான் தொட்ட உடனே சுகமாச்சு நான் பேசணும் அது சொல்லவே கூடாது. நான் தொட்ட அவர் சுகம் கொடுத்தார், நான் பேசினேன் அவர் சுகம் கொடுத்தார். அவரே தான் உயர்த்தணும், அவரே தான் உயர்த்தணும், அவரோட நாமத்தை தான் உயர்த்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு சுகம் கிடைச்சிட்டாங்க சொல்லி அதே போய் நம்ம கறக்கிறதுக்காக போகக்கூடாது. 5 பைசா இலவசமாய் பெற்றதை எப்படி தான் கொடுக்கணும்? இலவசமாய் கொடுக்கணும். அதே நம்ம பொழைப்புக்காக எடுக்கக்கூடாது. வரம் கர்த்தர் கொடுக்கிறது, கிருபை கர்த்தர் கொடுக்கிறது. அந்த கிருபையை நீங்கள் பிசினஸாக மாற்றக்கூடாது, அது வருமானத்துக்காக மாற்றக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்கள் தமிழ்நாட்டில், நான் தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி தன் வாயால் என்ன சொல்ல மாட்டேன், தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமீன் சொல்லுவாமா? தீர்க்கதரிசி ஆள் வருவான், தீர்க்கதரிசி மேடைக்கு வருவான், தீர்க்கதரிசி நிற்பா, மகளே மகனே நீ உடுத்த சம்பந்தம் சாரி புள்ளி சாரி அப்படி பேர் தெரியாது. ஒரு இடத்துல ஒரு பெரிய மீட்டிங்கில் சொல்கிறான், தலைமுடி ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, மீசை மட்டும் வெள்ளையாக இருக்குது, அவரோட நெஞ்சில் வலி இப்போ மாறுதுன்னு சொல்கிறான்.
ஏன் அவரோட தலைமுடி கருப்பாரிக்க தெரியுது, மீச வெள்ளையரிக்க பேர் தெரியாதா? இப்படிப்பட்ட கள்ளத்தனம் சொல்லி ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றேனோ அது செய்யறதுக்காக நம்ம தீர்மானிக்கணும். உங்க நாவை கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக கொடுக்கணும். உங்க முழங்கால்களை கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக கொடுக்கணும். உங்களுடைய கரங்களை கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக கொடுக்கணும். உங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே அவரை நோக்கி கொண்டிருக்கிற கண்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க செய்கிறது உண்டானால் இயேசு அற்புதத்தை செய்வார். எனக்கு காஞ்சிபுரத்தில் வந்த பிற்பாடு தான் பசி பட்டினி தெரியும். 4 கணக்கு பட்டினி. என்னோட சின்ன மகன் பாஸ்டரோட ஃப்ரெண்டு வந்து ஃப்ரீ கேஜி படிக்கிறாப்போ, பெரியவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிற காஞ்சிபுரத்தில் வரும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரத்தடியிலே பல தினங்கள் படுத்திருக்கிறேன். வீடு தரமாட்டாங்க, நம்ம கிறிஸ்டியன் சொல்லி வீடு தரமாட்டாங்க, அது பாஸ்டர் சொல்லி சுத்தமாக தரமாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல பட்டினி பட்டினி. ஒரு நாள் என் மனைவி சொல்கிறேன், அங்கே சாதம் வடிச்சிட்டு இருக்குது, அங்கே யாரும் கஞ்சி தண்ணி குடிக்க மாட்டேன், இங்கே நம்ம கஞ்சி தண்ணி மாட்டு கொடுக்க மாட்டோம், நம்ம தான் குடிப்பாங்க. அங்கே அது ரொம்ப வெக்கக்கேடு. அப்போ என் மனைவி சொன்னப்பா, அந்த கஞ்சி தண்ணி வாங்கினா பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே. வேண்டாம் வேண்டாம், எங்கேயாவது 2 ரூபாய் கிடைச்சா மேரி பிஸ்கட் வாங்குவேன், அதை உடைச்சி பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி குலுக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன், பால் சக்கரை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எவ்வளோ பணம் பாஸ்டர்ஸுக்கு சாப்பாட்டுக்காகவே செலவழிச்சிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பாருங்களேன், அதே இடத்தில் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறான். அதே இடத்தில் கர்த்தர் உயர்த்தி வச்சு 40 ரூபாய்க்கு ஒரு தகர வீடு எடுத்து அது வாடகை கொடுக்க முடியல. இன்னைக்கு நான் இருக்கிற வீடு 2-3 கோடி விலை உள்ள வீட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகும். எல்லா ஃபாரின் கண்ட்ரிக்கும் போகிறேன், எங்குமே போய் பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது, எங்குமே போய் பிக்சர் எடுத்து காண்பித்து எங்களுக்கு அது கொடுங்க எனக்கு இது கொடுங்க நம்ம கேட்கவே கூடாது. நமக்கு கொடுக்கிறவர் மேலே இருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் இந்த மீட்டிங் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார்கள். ஒரு சேஞ்சோட தான் நீங்க மாறி போக போறோம். நிச்சயமாய் கர்த்தர் இதை செய்வாராக. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்க வீட்டில் போய் பல தடவை படிச்சு பாருங்க. அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனத்தை படிங்க சீக்கிரமாக. நல்ல கவனிங்க. மைக்கில் யாரா ஒருத்தர் படிச்சா நல்லா இருக்கும், தெளிவா படிச்சா நல்லா இருக்கும். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம், நல்ல கவனிக்கிற 2ஆம் வசனம், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களின் தானியேல் ஒருவனாயிருந்தான். 2ஆம் வசனத்தை ஒரு படிங்க. ராஜாவுக்கு, எல்லாரும் பாருங்க, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு. ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? இவன் ராஜாவுக்கு, நம்ம ராஜாதி ராஜாவுக்கு, ராஜா பெருசா ராஜாதி ராஜா பெருசா சொல்லுங்க? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற ராஜாதி ராஜாவின் வேலைக்காரர் தான் நம்ம. அப்ப அந்த ராஜாவினுடைய வேலைக்காரன் ராஜாவுக்கு என்ன ஒப்புவிக்கணும்? எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்க? நான் சொல்ல தமிழ் விளங்குதா உங்களுக்கு? ராஜாவுக்கு என்ன ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான உக்ரானக்காரனாக இருக்க வேண்டும். உங்களோட சபை பெருசா இருக்கலாம், உங்களோட சபை சிறுசா இருக்கலாம், உங்களோட சபைக்கு வருமானம் அதிகமா இருக்கலாம், வருமானம் இல்லாம இருக்கலாம். 1 ரூபாய் வந்தாலும் அதுல நீங்க உண்மையா இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனே கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக்குவார். அமீன் சொல்லுவோமா? நான் 2 ஆடிட்டர்ஸ் வச்சிருக்கிறேன், ஒருத்தன் முஸ்லீம், ஒருத்தன் பிராமணன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆடிட்டிங் பார்த்தா எல்லாமே நில்லுதான், கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்கே இல்லை. ஆனால் நான் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறேன். அவங்க சொல்ற சார் இது மடையத்தனம் பண்றீங்க சார், எதுக்கு நீங்க இல்லாம கட்டுற? இல்லை, அவருக்கு ஒரு இது கொடுக்கணும், அவருக்கு ஒரு இது கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு இது கவர்மெண்ட் கொடுத்துடணும். அதனால எவனுக்கு நம்ம கைகட்டி பதில் சொல்ல தேவையில்லை, நம்ம கரெக்டா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அப்படியானால் இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் அறிய வேண்டிய சத்தியம், நான் ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் தான், என்னை கேட்கறதுக்கு அருமை இல்லை, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி இருக்க கூடாது. மேலே ஒருத்தர் இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு நீங்கள் நான் என்ன பண்ண வேண்டும்? கணக்கு. 2வது, ராஜாவுக்கு என் நிமித்தம் என்ன வரக்கூடாது? நஷ்டம் வரக்கூடாது. வலது கை இருந்த ராமின்னு சொல்லலாமே. ராஜாவுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என் ராஜா எங்கிட்ட ஒப்படைத்த இந்த வேலையின் நிமித்தமாக என் ராஜாவுக்கு என்ன வரக்கூடாது? சொல்லுங்களேன் வேகமா, நஷ்டம் வரக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்படியானால் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவித்து அவருக்கு நஷ்டம் வராதபடி ஒரு ஊழியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறது. அடுத்ததை படிங்க பாஸ்டர். கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் 120 பேராக மேலே 3 பேரையும் தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல்
பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். இங்க இருக்கிற நீங்களே நான் தான் இப்ப தானியேல். ஆமீன் சொன்னா பாஸ்டர் சொன்ன மாதிரி வந்தவங்களுக்கு பிரைஸ், அதே போல ஆமீன் சொன்னவங்களுக்கு பிரைஸ். ஆமீன் சொல்லுவோமா? நீங்க இப்ப நோண்டிட்டோ சொரிஞ்சிட்டோ இருந்தா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரு இப்ப பேசுறதான தயவு செய்து பின்னாடி முன்னாடி போய் எங்கேயாவது உருண்டு பருண்டு கிடந்து பேசுங்க. என் மீட்டிங்ல பேசக்கூடாது. ஆமீன். நான் கொஞ்ச நேரம் தான் எனக்கு டைம் கொடுத்த டைமுக்குள்ள நான் பேச வேண்டும். இங்கே பார்க்கும்போது இவர்கள் எல்லாரிலும் தானியேலாரா இருக்கிறாங்க. படி மாஸ்டர் அந்த வசனத்தை. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். அப்படியான நல்ல கவனிக்கணும். ஒரு ஊழியத்துக்கு வந்து ஒரு 10 கிராமத்தை ஏசப்பா கொடுத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு 4 கீத்து போட்ட ஒரு இடத்துல நீங்க கிழிஞ்சு போன ஒரு பாயுங்குள்ள முழங்கால் படிட்டு இருக்கிறான்னு நினைச்சிடுங்க. ஒரு ஆத்துமாவில் ஒரு காணிக்கப்பட்ட இல்லை, யாருமே இல்லை இருந்தாலும் நீ ஒரு மேலான பதவிக்கு வந்ததை மறந்து போக கூடாது. நான் சொல்றது விளங்கல போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மேலான பதவி. இப்ப எல்லாரும் 123 பேர்ல தானியேல் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எல்லாரிலும் மேலானவன். அந்த தானியேல் யாராக இங்க இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் மேலானவன். எல்லா ஸ்தாபனத்துக்கும், எல்லா ஊழியக்காரர்களுக்கும், எல்லா மக்களுக்கும் கர்த்தர் என்னை மேலானவராக வைத்திருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுவோமா? மேலானவன். அடுத்தது பாருங்க, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். அப்ப கர்த்தர் உங்களை உயர்த்தி ஒரு மேன்மையான இடத்தில் கொண்டு வைக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சொல்லுங்களேன். ஆவி 2 விதமான ஆவி உங்களுக்கு தெரியாது, வேண்டாம். இந்த ஆவி நல்ல ஆவிக்கே வருவோம். என்ன ஆவி நமக்குள்ள இருக்கணும்? நல்ல ஒரு விசேஷித்த ஆவி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? நல்ல ஒரு விசேஷித்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போதா தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நான் இன்றைக்கு கொண்டு செய்தியோட தலைப்பு சாத்தியம் ஆகாதது சாத்தியப்படுத்துகிற முழங்கால் ஜெபம். சாத்தியமாகாதது சாத்தியப்படுத்துகிற முழங்கால் ஜெபம். எத்தனை பேருக்கு முழங்கால் இருக்குது? முடிந்தால் உங்களோட 2 முழங்கால் ஒரு கை அப்படி 4 சோத்திரம் சொல்லுங்க பார்ப்போமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 சோத்திரம் சொல்லுங்க பார்ப்போமே. அந்த முழங்காலுக்குள்ள ஒரு வல்லமை, அந்த முழங்காலுக்குள்ள ஒரு பவர், அந்த முழங்காலுக்குள்ள ஒரு மகிமை, அந்த முழங்காலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆதிக்கம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். அந்த முழங்கால் படியிடும்போதே பரலோகம் நமக்காக திறக்கப்பட வேண்டும். அப்படியான அந்த விசேஷத்தை ஆவி தானியேலுக்குள்ள வர காரணம் பின்னாடி போய் பார்த்தா தெரியும். அவன் முழங்காலில் ஜெபிக்கிற மனுஷனாயிருந்தான். ஆமீன் சொல்லுவோமா? இன்னைக்கு நமக்கு எங்க போனாலும் நாற்காலி வசதிகள், எல்லா வசதிகளும் கொடுக்கிறோம். என்ன கொடுத்தாலும் நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்க பழகணும். முழங்காலில் நின்று நீங்க வேதம் படிக்க பழகணும். முழங்காலில் நின்று துதிக்க பழகணும். அந்த முழங்கால் தேய 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 கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, தாமஸ் ராஜ் ஆவடி ஏசிய சபை தாமஸ் ராஜ் சமீபத்திலே கிறிஸ்துவுக்குள்ள நிதிரை அடைந்து அவர் இப்போ இளைப்பார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவரை பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் ஊழியத்துக்கு எடுத்த பொழுது அவர் வந்து 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படித்து அரிசி மூட்டை மல்லிகை கடையில் வேலை செய்து அரிசி மூட்டை சுமக்கிற தொழிலாளி தான். அந்த அரிசி மூட்டை சுமந்த கடை பக்கத்தில் தான் இப்போ 120 கோடிக்கு சபை கட்டி இருக்கிறாங்க. அவர் எங்க அரிசி மூட்டை சுமந்தேனோ அந்த கடையில 4 கடை தள்ளி அந்த இடத்துல தான் 120 கோடிக்கு இப்ப சபை இப்ப கட்டி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்ப சுந்தரம் அவர்கள் அவருக்கு அந்த ஊழியத்தை கொடுத்து ஒரு பெண்ணை பிடித்து கல்யாணம் கட்டி ஆவடிக்கு 50 ரூபாய் மாச சம்பளத்தையும் கொடுத்து ஆவடிக்கு அனுப்பும்போ ஒரு சின்ன ஒரு பார்சல், ஒரு பொதி அவருடைய கையில கொடுத்து, நீ இது வீட்டில் போய் தான் பிரிச்சு பார்க்கணும், வழியில எல்லாம் பிரிக்க கொடுத்து, ரொம்ப விலை மதிப்புள்ளது என்று சொன்னாங்க. இவர் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆசையா பெரிய பொட்டலம் அப்படியே கொண்டு போய் வீட்டில் போயிருந்து புருஷன் உட்கார்ந்து பிரிக்கிறான். ஒவ்வொரு பேப்பரை தூக்கி தூக்கி போடுற ஒண்ணும் இல்லை. கடைசியில போன ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு அவல் சைஸ்ல ஏதோ ஒரு பொருள் கருப்பா ஒரு பொருள் இருக்குது. அவள் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இது வெங்காயத்தோலா, இது அவலா, இது என்ன? இவர் திருப்பி திருப்பி பார்த்து இது ரொம்ப விலை மதிப்புள்ள சொன்னாங்களே, வழியில் பிரிக்க கூட சொன்னாங்க சொல்லி அந்த பேப்பர் எல்லாம் எடுத்து மறுபடியும் இதை சுத்தி பார்சல் பண்ணி பயபக்தியோடு பாஸ்டருக்கு முன்னாடி போய் நிற்கிறாப்பா, நீங்க கொடுத்த பார்சலை நான் பிரிச்சே நீங்க ரொம்ப விலை மதிப்புள்ள சொல்லிட்டீங்கப்பா, ஆனா எனக்கு ஒன்றும் புரியல, விளக்கத்தை சொல்லுங்க. சொல்லும்போது அந்த வேஷ்டி மேலே தூக்கிட்டு அந்த முழங்காலில் இன்னொரு தோலை இப்படி உரிச்சிட்டு சொன்னேன், இது ஒரு பங்குதாடா உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? இது போதுமடா உனக்கு சொன்னேன். இப்ப தாமஸ் ராஜை அடக்கம் பண்ண நீங்க பார்த்தா தேங்காய் சைஸ்ல முழங்கால் இருக்குது. முழங்கால் படியிட்டவன் தோற்று போன சரித்திரமே கிடையாது. ஐயா நீங்க கவனிக்க, 2 ரூபாய் 1 ரூபாய் 50 பைசாய்க்கு அரிசி மூட்டை சுமந்தவன் அந்த கடவாசலில் 120 கோடிக்கு ஒரு சபையை கட்டி எழுப்பினா அந்த தாமஸ் ராஜ் தெய்வம் தானே என்னை உங்களை அழைத்திருக்கிறீங்க. கை இருந்தா நன்றியோடு பொறாமை இல்லாத அல்லையே சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். அந்த தெய்வம் தான் ஐயா. முழங்கால் எப்படி
மோடிஜி ஆட்சிக்கு வந்தப்ப என்ன கட்டளை? பசு மாடு காளை மாடு எவனும் அறுக்க கூடாது. அறுத்தா அவனுக்கு என்ன? கொஞ்சம் எனக்கு கூட வந்தா நல்லா இருக்கும். மோடிஜி என்ன ஆர்டர் போட்டாங்க? பசு மாடு காளை மாடு அறுக்கிறவனுக்கு தண்டனை தான், ஜெயிலு தான். நான் கேட்கிறேன், பசு எங்க கோர்ட் வச்சிருக்கிறாங்க? காளை எங்க வக்கீலா இருக்கிறாங்க? காளை ஜட்ஜியை பார்த்திருக்கிறீங்க? சொல்லுங்க. அவங்களுக்குள்ள சண்டை நடந்தா எந்த காளை வக்கீல் வரான்னு நான் கேட்கிறேன், எந்த காளை ஜட்ஜி வரான்னு நான் கேட்கிறேன். ஒண்ணுமே இல்லை. அப்ப ஏன் இந்த மிருகத்தை அறுக்கக்கூடாது சட்டம் வர காரணம்? நான் யோசித்து பார்த்தா, இந்த மிருகங்க படுக்கும்பளும் முழங்கால் போட்டு தான் படுப்போம், எலும்பும்பளும் முழங்கால் போட்டு தான் படுப்பான். எத்தனை மாடுங்க இருக்கிறார் எனக்கு தெரியல. அது முழங்கால் படியிடாத படுத்தே தொலைஞ்சே, முழங்கால் படியிட எழும்பவும் முடியாது, படுக்கவும் முடியாது. அப்போ ஆர்டர் வருது, அவன் கழுத்துல கத்தி வச்சா உன்னை தொலைச்சிடுவேன். அப்படியான முழங்கால் நிற்கிற ஊழியக்காரனுக்கு நான் தீர்க்க தரிசனமா சவாலா தொடர, எவனாகலும் ஆம்பளைய பிறந்த உன்னை தொட சொல்லி பாரு, உன்னை தொடவே முடியாது. அதுக்கு 6ஆம் அதிகாரமே அதுக்கு சாட்சியா இருக்கிறார்கள். அவ்வளவு பவர் உங்க முழங்காலில் இருக்குமோ, ஏன் நீங்க அதை மிஸ்யூஸ் பண்றீங்க? எதுக்கு அடுத்தவன் வாசலுக்கு நீங்க போறீங்க? எடுத்துக்கு அடுத்தவனை உதவி கேட்கிறீங்க? முழங்கால் படிடுங்க, கரங்களை உயர்த்துங்க, கண்களை உயர்த்துங்க, அப்பாவை கேளுங்க. எதுக்கப்பா என்னை அழைச்சீங்க? தாயின் கருவிலே கண்டெடுத்தாரு, பேர் சொல்லி அழைத்தாரு, ஊழியக்காரன் ஸ்தானத்தை நிறுத்தினாரு. ஏனப்பா எனக்கு இந்த நிலைமை என்று சொல்லி அங்கதான் அப்பா ஒப்பாரி போடணும். உடனே இந்த பக்கம் திரும்பி, சனி உன்னை என்னைக்கு கெட்டுனேனோ, என்னைக்கு நீ, அது பாவம் கண்ணீரோடு ஜெபிக்கிற பொண்ணு. உனக்கு சளி வராம இருக்கிறதே அவ ஜெபந்தான். நீ போய் அவளை சனின்னு கூப்பிடக்கூடாது. பிள்ளை பெற்றா இந்த பிள்ளையினாலதான் எனக்கு நாசம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. விசுவாசி எல்லாம் தரித்திரம் பிடிச்ச விசுவாசி, 5 வயசு தரமாட்டான், உருப்படியா வரமாட்டான், அப்படி பேசவே கூடாது. எங்க விசுவாசிகள் மாதிரி தங்கம் வேற எங்குமே இல்லை. எங்க விசுவாசி மாதிரி ஜெபிக்கிறவங்க, எங்க விசுவாசி மாதிரி கொடுக்கிறவங்க எங்குமே இல்லை. ஆமீன். இந்த மாசம் ஃபர்ஸ்ட் சண்டே மட்டும்தான் நான் என்னோட சர்ச்சில் பேசினேன். மிச்சம் ஒரு சண்டே நான் கிடையாது. ஆனா நாளைக்கு நான் போய் பார்த்தா ஞானசானத்துக்கு ஆட்கள் நிற்பாங்க. எத்தனையோ அடுத்தவன் பிள்ளை ஊட்டி வளர்த்துனா தான் பிள்ளை தானா வளரும். எத்தனை பேர் விசுவாசி எனக்கு தெரியல. அப்படியானால் நம்முடைய முழங்காலோட பவர் அங்க சொல்லுகிற பாருங்களேன், தானியேலுக்குள்ள என்ன இருந்ததாம்? ஒரு விசேஷித்த ஆவி. அடுத்தது வாங்க, அவனை ராஜ்யம் முழுமைக்கும், அவன் என்ன பண்ணிருக்கிறாங்க? ராஜ்யம் முழுமைக்கும். ஐயாமார்களே அம்மாமார்களே கவனிங்க, அவனை என்ன கர்த்தர் செய்யற? ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்துறான். தலைக்கு மேல முடிஞ்சா கை தட்டுங்களேன், தலை இருந்தா தலைக்கு மேல கை. ராஜ்யம் முழுமைக்கும் கர்த்தர் உங்களை அதிகாரியாக வைக்கிறவராயிருக்கிறார். நான் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற, எனக்கு 10 பேர் கூட கிடையாது சொல்லக்கூடாது. அந்த கிராமத்துக்கு நீங்க தான் அதிகாரி, இந்த பட்டணத்துக்கு நீங்க தான் அதிகாரி, இந்த குமரிக்கு நீங்க தான் அதிகாரி, இந்த இந்தியாவுக்கு நீங்க தான் அதிகாரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பவர் தெய்வம் முழங்கால் ஜெபிக்கிற எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களை கேட்டுதான் ஒருத்தர் எலெக்ஷனுக்கு நிக்கணும், உங்களை கேட்டுதான் ஒருத்தர் ஒரு காரியம் செய்யணும். உங்க எல்லைக்குள்ள நீங்க தான் அந்த இடத்துல பெரிய ராஜா. அப்படி வர வேண்டுமானால் எல்லாரும் உங்க முன்னாடி வருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப ராஜ்யம் முழுமைக்கும் தானியேலை என்ன பண்ணிட்டாங்க? அதிகாரியாக. இப்ப நல்ல காரியம் தான். அடுத்தது வாங்க சீக்கிரம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும், இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பதவி மேல வர வர வரதான், 10 விசுவாசி வர வர வரதான், அதோடு கூட என்ன வரும்? அவங்க பெரிய சபை வச்சிருக்கிறாங்க. இப்ப சொன்ன பாத்தீங்களா, 120 கோடி. தாமஸ் ராஜ் பையனை போய் பாருங்க, எத்தனை நாள் உறங்கி இருக்குன்னு கேட்டு பாருங்க. உறங்கி இருக்க மாட்டான். அவ்வளோ பிரச்சனை. சொல்லுங்க, அனுபவப்பட்டவங்க. சபை வளர வளர கூட என்ன வளருது? அப்ப நம்ம நல்லது தானே விதைச்சோம், ஆனா இப்ப என்ன கூட வளர்ந்து வருது? களை வருது இல்லையா? அப்ப கட்டாயமா ஒரு பதவி வந்த பொழுது மொத்த 122 பேரும் அவனுக்கு எதிரியா மாறுகிறார். ஒருத்தனும் கூட தானியேலுக்கு அங்க, ராஜாவே தவிர ஒருத்தனும் தானியேலுக்கு அங்க சப்போர்ட் கிடையாது. 122 பேர் ஒன்னா சேர்ந்து அங்க படிங்க பாஸ்டர் கீழே. பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். நல்லா கவனிக்க, நீங்க எல்லாம் படிச்சதுதான் பேசுறது, ஆனாலும் ஆவியானவர் இன்னைக்கு தான் உங்களுக்கு சொல்றாங்க. குற்றம் கண்டுபிடிக்கும்படி தானியேலை முகாந்தரம் தேடினார்கள். முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் நல்ல கவனிக்கணும், அதுதான் அண்டர்லைன் செய்யணும், நம்முடைய இதயத்திலே பதிவு செய்யணும். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு. கரத்தை அசைத்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை சுத்தி சுத்தி சுத்தி, நமக்கு 2 கண்ணு, நம்ம சுற்றி 1000 கண்ணு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அவனை சுத்தி சுத்தி பார்க்கிறான். 122 பேரும் தூங்காம, அவன் சாப்பிடாம, ஓய்வெடுக்காம சுத்தி சுத்தி பார்க்கிறான். ஒரு குற்றமும் யார் மேல இல்லை.
சொல்லுங்களேன். இல்ல, அப்படியான முழங்கால நிற்கிறவன் மேல குற்றம் சாட்டதுக்கு ஒரு குற்றம் இருக்காது. முழங்கால நிற்கிறவனுக்கு தேவ பயம் இருக்கும், அவன் தேவனோடு இருக்கும், அந்த நடுக்கம் இருக்கும். தேவனுக்கும் அவனுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன், நல்ல ஒரு தொடர்பு. என்ன கூட இருக்கிற தானியேலு கூட விசேஷித்த ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், தானியேலை அபிஷேகம் பண்ண கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனா நீங்க அந்த அபிஷேகத்தினுடைய விலை என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. கர்த்தர் பண்டு காலத்துல இப்பொழுதும் கூட அப்படியே தங்கத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க, உரசி பார்ப்பாங்க இல்லையா, உரசி பார்ப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்டு காலத்துல ஆனா இருந்தது பாருங்க, கள்ள நாணயம் ஒரிஜினல், அது ரெண்டுமே அப்படியே தட்டி பார்ப்பாங்க. தட்டி பார்த்து மண்பானை எடுக்க போனா நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்ப யாருக்கும் மண்பானை தெரியாது இல்ல, நம்மளே மண்பானை தான். மண்பானை என்ன பண்ணுவாங்க, கொட்டி பார்ப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெண்டைக்காய் வாங்க போனா நீங்க என்ன பண்ணுவீங்க, வெண்டைக்காய் வாங்க போனா இருக்கிற 10 கிலோ வெண்டைக்காய் மூக்க உடைச்சிட்டு 100 கிராம் வெண்டைக்காய் வாங்குவீங்க. தக்காளி வாங்க போனா 50 கிலோ தக்காளி உடைச்சிருந்து 1/4 கிலோ தக்காளி வாங்குவோம். மீன்காரன் வீட்டாண்ட வந்த தொலைஞ்ச மீன் வியாபாரமே போச்சு. மொத்தத்தை கிழிச்சு 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 பார்த்துட்டு ஒரு 1/2 கிலோ போடு, அவன் சபிச்சுட்டே போவான் நம்மளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா எல்லாவற்றுக்கும் ஒரு பரீட்சை, ஒரு சோதனை உலகத்திலே உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றுக்குமே உண்டு. இப்ப பாருங்க, இவனை தேடி பார்க்கிறான், தேடி பார்க்கிறான், தேடி பார்க்கிறான். ஒரு குற்றம் கூடி அவன் வாழ்க்கையில் இல்லை. இப்படி வேதத்திலே சொல்லப்பட்ட ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்படின்னு சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய அதிபதி வருகிறார், ஆனால் அவனுக்கு என் பேரில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க. 2 கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் வருகிறான், ஒரு குற்றமும் என் பேரில் சொல்லதுக்கு இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு 4 அந்நிய பாஷை பேசுறதுக்கு கிருபை கிடைச்சா போதும், உடனே தீர்க்கதரிசி, அப்புறம் தீர்க்க தரிசனம் பேசுறது, அது சொல்றது, இது கண்டதெல்லாம் கண்டதெல்லாம் கண்டதெல்லாம். எங்க காஞ்சிபுரத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நாங்கள் காரில் போயிட்டு இருக்கிறோம். நான் தலைவர், நான் தான் பிரசிடென்ட். நான் முன்னாடி என் காரில் இவங்க 5 பேர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒருத்தனுக்கு ஃபோன் கால், நல்லா கவனிக்கணும், ஃபோன் கால் வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஃபோன் கால் வந்தது. எல்லாமே பெண்களோட கால் தான், ஒருத்தனுமே ஆண்கள் ஃபோன் பண்ணல. நான் முன்னாடி இருக்கிறேன், எனக்கு ஒரு ஃபோன் வரல. செக்ரட்டரி இருக்கிறா, ட்ரெஷரர் இருக்கிறா, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் வரல. இவனுக்கு நிமிஷத்து எடுத்தன கண்ணு எங்கடா இருக்கிற, என்னடா சாப்பிட்ட, நல்லா இருக்கிற. அடுத்த கண்ணு ரெடியா நிக்குது. இந்த கண்ணு பேசிட்டு அடுத்த கால், ஆமா செல்லம் பட்டு சாப்பிட்டியடா. அப்படி நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு காலை பண்ண பண்ண பட்டு செல்லம் கண்ணு. டே, அன்னைக்கு ஒரு குருமா நீ கொடுத்த பாத்தியா, அது என்னால மறக்கவே முடியாது. இனி என்னைக்கடா அந்த குருமா செய்து தருவேன் அப்படி கேட்கிறான். எனக்கா எரிச்சல். நான் கொஞ்ச நேரம் பொறுத்து கேட்டேன், இந்த கண்ணு, இந்த செல்லம், இந்த பட்டு, இந்த தங்கல்ல யாருன்னு கேட்டேன். அப்படி பேசிட்டே இருக்குமே இன்னொரு ஃபோன் கால் வந்தேன். அது எடுத்தோன்னே, என்ன சொல்லு, நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வழிக்கு போகும்போது ஃபோன் பண்ண கூட சொல்லிக்கல, தெரியல உனக்கு, புத்தி இல்லை எனக்கு, வை ஃபோன். அவ்வளோதான். நான் கேட்டேன், அந்த கண்ணாரு இந்த கண்ணாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே சொல்றா, அவ வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அதுவும் வீட்டுக்காரின்னு சொல்றதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை. வீட்டின்னு கூப்பிட்டாரா? வீட்டின்னு கூப்பிட்டது யாரு, வேலைக்காரியா இல்லை யாரு கேட்டு, மாமியாரான்னு கேட்டு, இல்லை அவ வீட்டில் அவ தான். அப்பளும் மனைவின்னு சொல்லு, வீட்டில் அவளு தான். அந்த வாயில் மனைவின்னு வரமாட்டான். உடனே வண்டி ஒரு ஓரமாக நிறுத்தி அவனை காரை விட்டு வெளியில் இறக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். என் காரில் நீ வரக்கூடாது, நீ போ குருமா சாப்பிட்டு வா, குருமா செய்து வச்சிருப்ப, போய் குருமா சாப்பிடு. இப்ப கை கால் விழுந்து வாய்ப்பேச்சு இல்லாம படுத்த படுக்க கிடக்கிறான். ஜாக்கிரதை. அப்படின்னு சொல்லுவோமா? சொந்த கெட்டின பொண்டாட்டிக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஒரு தோத்திரம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அவளோட 5 நிமிஷத்தை செலவிடுறதுக்கு நேரம் இல்லை, அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ல நேரம் இல்லை. வழியில் போறதெல்லாம் கண்ணு பெட்டு முத்துன்னு சொன்ன என்ன கதை? ஏதோ ஒரு படுகுழியிலே போய் விழப்போறன்னு அர்த்தம். ஆமீன். நீங்க ஒரு 6 மாசம் என்னோட போன் வைங்க, எந்த கண்ணு கூப்பிடுறான்னு கேளுங்க, என் கண்ணே கூப்பிட மாட்டாங்க. ஆமா, ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப தெளிவா இருக்க வேண்டும். இவன் மேல ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. ஏன்? அவனுடைய முழங்கால் ஜெபம் அவனை பத்திரமாய் பாதுகாக்கிறார். அந்த முழங்கால் ஜெபம் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை அவன் மேல் கொண்டு சொரிந்து வைத்திருக்கிறார். ஒரு வல்லமை அவன் மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த தேசத்துக்கு முழுவதுக்கும் அதிகாரியா இருக்கக்கூடிய பவர் அந்த அபிஷேகம் அவனுக்கு தட்டி எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படியான நீங்கள் எந்த ஸ்தானத்தில் எப்படி ஊழியம் செய்யறது அப்படி அல்ல. நீங்க படிக்காதவங்களா இருக்கலாம், ஏபிசிடி தெரியாதவங்களா இருக்கலாம், உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. இப்ப எல்லாம் இங்க எனக்கு சென்னையில் வந்தா ரோட்ல தள்ளுவண்டி போறவனும் பிஷப்பு தான். தள்ளுவண்டி தள்ளிட்டு போறாலும் நாளை பார்த்தா சிலுவை போட்டு பிஷப். இங்க என்ன தப்பா நினைக்க கூடாது, பிஷப்பு தான் நிற்கிற. பிஷப்புக்கு மரியாதையே இல்லை. அப்புறம் டாக்டர், அவனுக்கு தலைவலிக்கு என்ன மாத்திரை போடணும் அவனுக்கு தெரியல. டாக்டர், ரெவரண்ட், டாக்டர், பிஷப், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு சாதுவான ஊழியக்காரன் இல்லை.
கர்த்தர் உன்னை மேலாக 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 கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவா. எத்தனை பேர் விசுவாசின்னு தெரியல. பாஸ்டர் கொஞ்சம் வேகமா கீழே வாங்க சீக்கிரம் படிங்க. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியா. அவன் எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவனாய். அவன் எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவன். அவன் எப்படி இருந்தாராம்? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியா அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. குற்றமும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் கவனிக்கணும். எங்க போய் பிடிக்கிற பாருங்க. இவனை வேற எந்த பெண்ணு கேஸிலோ முட்டை கேஸிலோ எந்த திருட்டு கேஸிலோ இவனை பிடிக்க முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு முட்டை எடுக்கிற பாஸ்டர் சென்னையில் இருக்குது, தாயத்தை எடுக்கிற பாஸ்டர், மாங்காய் எடுக்கிற பாஸ்டர், தேங்காய், இவனெல்லாம் அடிச்சே சாகடிச்சிடணும். இவன் போட்டத்தில் அங்கே முட்டை இருக்குது, அங்கே தாயத்து இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் மாவட்டத்திலிருந்து துரத்தி அடின்னு சொல்லணும். உங்களுக்கு பயமான என்ன கூப்பிட்டு நான் வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த கிருபையை தான் பயன்படுத்த வேண்டும். நான் 45 வருஷம் ஊழியர், ஒரு வீட்டிலும் மாங்காயும் பார்க்கல, ஒரு வீட்டிலும் தேங்காயும் பார்க்கல. ஆனால் போகிற வீட்டில் எனக்கு முட்டையெல்லாம் பாசமாக எனக்கு 2 முட்டை தினம் அனுப்புகிறான். ஆனால் நான் முட்டை பார்க்கல, பொரிச்ச முட்டை தான் பார்க்குறேன். இது கண்ணு மூடுனா முட்டை இருக்குது தாயத்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. ஜாக்கிரதை இருக்க வேண்டும். கண்டவனை எல்லாம் நீங்க பலிபீடத்தில் கூப்பிட்டு நிறுத்தக்கூடாது. அங்கே இங்க ஊரு சுத்திரம் எல்லாம் பிரசங்கியார் தீர்க்கதரிசி சொல்லி நீ பலிபீடத்தில் ஏத்தனை இருக்கிற வல்லமை அபிஷேகம் சபை விட்டு போயிடும். சபை தரித்திரமா போயிடும். சபை வளராது. சபைக்கு முன்னேற்றம். நீங்க தான் தீர்க்கதரிசி. உங்க சபைக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. உங்களை நம்பி கொடுக்கிற சபைக்கு நீ தான் தீர்க்கதரிசி. இந்த சபைக்கோ இந்த ஊழியக்காரக்கோ நான் தீர்க்கதரிசி இல்ல. அவர் 2 நாளோட சபை நான் தீர்க்கதரிசி இல்ல. அவர் தான் சபைக்கு தீர்க்கதரிசி. உங்களை தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாய், ஊழியக்காரனாய், மேய்ப்பனாய், உக்கிரானக்காரனாய் கணக்கொப்புவிக்கும்படி உங்களை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் நிமித்தம் ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அனுதினமும் லாபத்தை உண்டாக்க வேண்டும். இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், இவன் ஆராதிக்கிற தேவன் பேர்ல தான் குற்றம் கண்டுபிடிக்கும். உடனே நல்ல புத்தி. அடுத்தது பாருங்க, வேகமா வாங்க. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய், பாஸ்டர் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, என்னோட வாட்சை திருப்பி வைக்கலாம் போல தெரியுது. அடுத்த 14ஆம் தேதி கொரியாவுக்கு போகிறேன். கொரியாவில் எல்லாம் வாட்ச் வச்சு ஆராதிக்க மாட்டான். அதனால தான் அங்கே எழுப்புதலே உண்டாகுது. 14ஆம் தேதி கிளம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த கடிகாரத்தை பார்த்து தான் நம்மளோட கிருபை எல்லாம் போச்சு. ஆமாம், கிருபையே போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அந்த 1 மணி நேரம் வருமோ அதுக்கு முந்தி 2 மாத்திரை, அதுக்கு பிந்தி 2 மாத்திரை, இதெல்லாம் போடணும் பார்த்து. அதனால இது வரைக்கும் நான் போடாமலே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணிக்கூர் கணக்குன்னு பேசினாலும் கர்த்தர் பலன் கொடுக்கிறான். எழும்பி மேடைக்கு வரும்போது அப்படியே பூனை மாதிரி தான் வரும். மேடையில் இருந்தால் சிங்கமா கர்த்தர் மாற்றுறாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமீன் சொல்லுவோமா? அதுதான் தேவ கிருபை. அதுதான் தேவ கிருபை. இப்போ இவனை பார்க்குறான், குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தா உடனே ஒண்ணுமே இல்லை. உடனே கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போற. ராஜாவே, 30 நாளுக்கு உண்மை தவிர வேற ஒருவனையும் இந்த தேசத்தில் யாரும் பணியக்கூடாது, வணங்கக்கூடாது, ஆராதிக்க கூட ராஜாவிடத்தில் போய் சொல்றான். ஆனா ராஜாவு தானியேலை ஜீவனை வைத்திருக்கிறான். தானியேல் இல்லாம ராஜா இல்லை. தானியேல் இல்லாம ஆட்சி இல்ல. தானியேல் இல்லாம என்னுடைய எதுவுமே இல்ல. எனக்கு தானியேல் வேணும். இவனுங்க மொத்த பேரும் போய் சொல்லி இருக்கிறான் ராஜாவின் இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனாக அது தவறினால் அவனை என்ன செய்ய வேண்டும்? கையை காலை கட்டி எங்க போட வேண்டும்? அவனை சிங்க கபியில் போட வேண்டும். அவனை சிங்க கபியில் போட வேண்டும். சொல்லிட்டு போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ராஜா பத்திரத்தில் கையெழுத்து போட்டாங்க. அந்த பத்திரத்தை கொண்டு தானியேல் கையில் கொடுக்கிறான். அவனை படிச்சுட்டு 1000 ஸ்தோத்திரம் சொல்றாங்க. அந்த காலத்தில் இந்த ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திர பலி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம 1000 ஸ்தோத்திர பலி பாய்க்கல்ல வச்சுட்டு யாரோ எழுதி கொடுத்து தோத்திரம் சொல்லி ஒரு நன்மை வராது. உன்னுடைய இதயத்தின் ஸ்தோத்திர பலி வரணும். இதயத்தின் நிறைவு வாய் பேசும். அவங்க எழுதி கொடுக்கிற புத்தகத்தை வச்சு ஏமாந்து போகக்கூடாது. இருதயத்தினுடைய நிறைவு அதுதான் வாய் பேசணும். இருதயத்தின் வரணும். அதுதான் கர்த்தர் அங்கீகரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறாங்க. ஆனபடினால அவன் என்ன பண்ண, அதை படிச்ச உடனே தானியேல் ஒரு தீர்மானம், 30 நாளைக்கு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா எங்கேயாவது போய் உட்கார்ந்து நம்ம ரகசியமா ஜெபிக்கலாம். இல்ல மாமியார் இருந்தாராம் தெரியல எனக்கு அந்த காலத்தில். அவருக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடலாம். இல்ல நம்ம குமரிக்கு போயிடலாம், கன்னியாகுமரி போயிடலாம். எங்க போய் யாருக்குமே தெரியாம 30 நாள் ஈஸியா சமாளிச்சுக்கலாம். அப்படி தானியேல் முடிவெடுத்தாங்களா? சொல்லுங்களேன். அவன் என்ன பண்ணா? கையெழுத்து போட்டாங்களா? ஓகே, போடட்டும். எனக்கு என்ன, என் முழங்கால் அதுக்கு மேலானது. போய் எங்க ஜெபித்தனோ அதே இடத்துல பதிவு போல டோரை ஓபன் பண்ணி வைத்து அவன் ஜெபிக்கிறான். இவனுங்க மொத்த பேர் வேடிக்கை பார்த்து, ராஜாவே, இந்த ஒரு மனுஷன் மட்டும் உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லை. அவனை இப்ப என்ன பண்ணணும்?
சிங்க கபியில போடணும். ராஜா அன்னைக்கு பகல் முழுவதும் யோசிக்கிறான், இவனை விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி இருக்கும்போதான் அவனுக்கு வர, ராஜாவே நீ கட்டளை போட்டது மாத்தினா தொலைஞ்சவங்க கதை, நீயும் தள்ளு வண்டிதெல்லாம் போகணும், நீயும் பொட்டலம் கட்டுறதுக்கு போகணும், உங்க கதி அதோ கதி ஆயிடும், நீ சொன்னபடி செய்தாகணும். அப்புறம் ராஜா அவனை சிங்க கபியில போடுங்கன்னு சொல்லிட்டான். அவன் சொல்லுவோம் போடுங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், அவன் அந்த சிங்க கபிக்கு போற நேரத்திலும் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி தான் போயிருப்பா போல. அவன் அவனுங்களை பார்த்து எங்கடா கொண்டு போற, நீ எல்லாம் நாசமா போயிடுவடா, நான் ஒரு ஜெபிக்கிற மனுஷனடா, எனக்குள்ள விசேஷ ஜாவி கக்கரக்கா பொக்கரக்கா அந்நிய பாஷை பேசி நாலு தீர்க்கதரிசி குடும்பம் எல்லாம் நாசமா போயிடுடா, உருப்படிய ஒண்ணுமே சொல்ல தூக்கிட்டு போய் நல்ல ஜாலியா ரதத்தில் போற மாதிரி அவனுங்க கூட போறான். இவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க கொண்டு போட்டாங்க, சிங்க கபியில கொண்டு போட்டா நான் நினைக்கிறேன் ஒரு 4 சிங்கம் அப்படி படுத்திருக்கிறான். 4 சிங்கம் பெட் இல்லைல்ல, 4 சிங்கம் அப்படி படுத்திருக்கிறான். ஒரு சிங்கம் அங்கே தலை வைக்க ஃபில்லோ, ஒரு சிங்கம் இங்கே கால் வைக்க ஃபில்லோ. அப்படி திரும்பினா கட்டிப்பிடிக்க ஒரு ஃபில்லோ, இப்படி திரும்பினா எனக்கு லாட்ஜில் அப்படி தான் இருக்குது, அப்படி திரும்பினா பொண்டாட்டி கூட வரல பார்த்தீங்களா, அங்கே திரும்ப கட்டிப்பிடிக்க ஒரு ஃபில்லோ, இங்கே ஒரு ஃபில்லோ. அப்படி சுகசா படுக்கும்போது ஒரு 2 சிமகம் வந்து ஒருத்தன் கை அமைக்கி கொடுக்குறான், ஒருத்தன் கால் அமைக்கி கொடுக்குறான், ஒருத்தன் விசறி இல்லை பார்த்தீங்களா, வாளால் வீசிட்டு இருக்கிறான், கொசு வராமல் இருப்பதுக்காக அப்படி வீசிட்டு இருக்கிறான். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 4 சிங்கம் பட்டினி கடந்து கிடக்கிற சிங்கம் அப்படியே மூச்சு விடும்போது தானியேல் நினைக்கிறான், பொண்டாட்டி வீட்டில் இப்படி ஒரு ஸ்பிரிங் கட்டில் வாங்கி தரல, சரித்திரத்தில் இப்படி கட்டில் நான் படுத்த சம்பவம் எனக்கு தெரியாது. இவன் மேலே கீழே ஆடுறான், இவன் கால் அமைக்கி கொடுக்கிறான், இவன் தலை சொரிஞ்சு கொடுக்கிறான், இவன் கொசு கடிக்காம ஆட்டிட்டு இருக்கிற சுகசு தூக்கம். வாழ்க்கையில அந்த மாதிரி தூக்கம் தானியேல் தூங்கின சரித்திரமே. ஆமீன் சொல்லி சிரிங்க ஐயா, கொஞ்சம் சும்மா சிரிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷமா இருக்கணும் எப்பொழுதுமே. அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தூங்கினான். ஆனா ராஜாவுக்கு என்ன வரல, வெப்பாட்டி வரக்கூடாது, பொண்டாட்டி வரக்கூடாது, எல்லாத்தையும் ஊறி விட்டு துரத்திட்டான். கொரோனா அன்னைக்கு ஒரு நாளைக்கு ராஜாவுக்கு கொரோனா 6 வரக்கூடாது. ஆமா, ராஜா அரண்மனையில் நெடுகை நடக்கிறான். என்ன கேட்டா, ராஜா ஒரு வாக்கு சொன்னான் குழியில போடும்போது, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் தேவன் இந்த சிங்கத்தின் வாய்க்குன்னை தப்புவிக்க. நம்மளோட பாயிண்ட் இதுதான் நீங்க இப்ப பிடிக்கணும், இந்த வார்த்தை தான் பிடிக்கணும். நீங்க ஒருத்தரை பார்த்து, சிஸ்டர் உங்க கேன்சரா இதோட கரைமேன்னு சொன்னா அந்த வாக்கை கர்த்தர் மானிப்பா. பிரதர் இப்போ உன் பிள்ளை உயிரோடு எழும்பு சொன்னா கர்த்தரின் வார்த்தை மானிப்பாங்க. வார்த்தையில தான் கர்த்தர் நிற்கிறாங்க. அப்படி இந்த ராஜா ராத்திரி தூங்காம இருக்க காரணம், என் வார்த்தையை காப்பாற்றுங்கப்பா, என் வார்த்தையை காப்பாற்றுங்கப்பா, என் வார்த்தையை காப்பாற்றுங்கப்பா, என் வார்த்தையை காப்பாற்றுங்க. நெடுகை குறுகை நடந்து தண்ணி கூட குடிக்காம உபவாசத்தோடு ராஜா ஜெபித்து கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னவே இருட்டோட ஓடி வர்றா. யாரு சொல்லுங்களேன்? ஓடி வந்து பார்த்தா இவன் கொரட்டு. அங்க போய் தானியேலே என்று சொல்லிட்டு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாய்க்குள்ள தப்புவித்தாரா என்று சொல்லும்போது தானியேல் சொல்றான், ராஜாவே நீ வாழ்க. நான் தான் தானியேலா இருந்தா ராஜாவின் காலை அப்படி பிடிச்சிட்டு இந்த குச்சியை சிரிக்கிற பார்த்தீங்களா, என்ன குல்ஃபி மாதிரி இந்த ராஜாவை சிங்கத்தின் வாயில அப்படி சொருகி நீ ராஜாவாடா சொல்லி சிங்கத்தின் வாயில கொடுத்திருப்பேன். நான் நல்ல காலம், நான் இன்னைக்கு தானியேலா இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவன் சொன்ன வார்த்தை, ராஜாவே நீ வாழ்க. அடுத்த கட்டளை என்ன, அவனை சிங்க கபியின் மேல ஏத்து. ஆமீன் சொல்லுவோமா? நான் சொல்றது கேட்கணும். எத்தனையோ மரணத்துக்குள்ளே போனவன் தான் நான், எத்தனையோ மரணம். என்னோட ஸ்தாபனத்தில் மூத்த போதகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏஜியுடைய பாஸ்டர் ராஜாமணி சொன்ன வார்த்தை, இனி வர்கீஸ் மரித்தால் யாரும் அடக்கம் பண்ண போகக்கூடாது. எத்தனை வாட்டு தான் இந்த புலி வருது சொன்ன மாதிரி எத்தனை வாட்டு தான் போய் நம்ம ஏமாந்து வரோம். நம்ம போறதுக்குள்ள அவன் பொண்டாட்டி அவர் எழுப்பி உட்காந்து காப்பி கொடுத்துட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரம்பூர் பாஸ்டர் சொன்னராஜ் சவப்பெட்டியோட வரதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிற சவப்பெட்டி. ராஜீவகாந்தி மரித்த அந்த 4 நாளுக்குள்ள என்னோட மரணம் காஞ்சிபுரத்தில் ஏற்பட்டது. அப்ப அங்கேயே பொட்டி அவர் தான் எனக்கு அதுக்கு பிரஸ்பிட்டர். அவரே என்ன சொல்றாரு, நாங்க பெட்டியில் எடுத்து நாளைக்கு சீக்கிரமா நாங்க வந்துடுறேன். அவங்க வரதுக்குள்ள நான் காலு மேல் உட்கார்ந்து கால் ஆட்டிட்டு இருக்கிறேன். காரணம் இந்த கேட்டா ஜோபு வெல்சனா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எனக்குள் இருக்கிற அபிஷேகம், உனக்குள் இருக்கிற அபிஷேகம் மரணத்தை வென்ற அபிஷேகம், பாவத்தை வென்ற அபிஷேகம், பிசாசை கொன்ற அபிஷேகம், நரகத்தை ஜெயிக்கிற அபிஷேகம், உலகத்தை ஜெயிக்கிற அபிஷேகம், எல்லாவற்றையும் ஜெயிக்கிற அபிஷேகம் எனக்கும் உனக்கும் இருக்கிற விசேஷித்த அபிஷேகத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணாதே. ஆமென். அபிஷேகத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்கு ஞாயிற்று, அடுத்த ஞாயிற்றுமே சபையில் போய் நிற்குமலை எழுப்புதல் உண்டாகணும், அற்புதம் நடக்கணும், நடந்து போகும் அற்புதம் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நீங்க உட்கார்ந்து போற நாற்காலி, இது மண்டபத்தினோட நாற்காலியா,
ஆமா, நாளைக்கு இங்க ஒரு கல்யாணம் நடக்கும். இங்க வரவன் எல்லாம் கோவிந்தா போடுறவன் அறிக்கலாம். அவனை விருந்தாவன 3 நாமம் சொல்லி மூக்கில் மணி பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 நாமம் போடுறவன் இருக்கிற என்ன நாமமோ நாளைக்கு இந்த நாற்காலில் உட்கார்க்கிறதுல அபிஷேகம் வரணும். அபிஷேகம் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மண்டபத்தில் எழுப்புதல் உண்டாகணும். அப்ப என்னடா விசாரிச்சால் இங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நிறைய வந்து போனாரா? அவங்க அபிஷேகம் எங்க இருக்குது? இப்போ நாற்காலியில் இருக்குது. ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? சந்தோஷமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். எலியாவின் காலத்திலே சாரிபாத்தூரில் விதவையின் பிள்ளை மரித்து போனது. அந்த மரித்து போன அவ வாயில் வந்தெல்லாம் பேசின, நன்றி கட்டவ, எல்லா இடத்திலும் பஞ்சம், அவ கப்ப பஞ்சம் வரல, பட்டினியே வரல. ஆனாலும் பிள்ளை மரித்த பொழுது என்னென்ன பேசின, நீ வாய மூடு, அந்த பையனை என்கிட்ட கொடு சொல்லிட்டு இவர் எங்கும் கொண்டு அவர் படுக்கிற கட்டிலே கொண்டு படுக்க வைத்தார். ஊழியக்காரன் படுக்கிற கட்டிலே படுக்க வைத்து அவன் மேல கொப்பரை விழுந்து படுத்து மறுபடியும் எழும்பி நடந்து மறுபடியும் படுத்தப்போ பிள்ளை உயிரோடு எழும்பி வருது. ஆமீன் சொல்லுவோம். சுனேமி ஆளோட வீட்டில் அடிக்கடி அந்த எலிசா அந்த வழியாக போன பார்த்தீங்களா? போகும்போது அவனை கூப்பிட்டாங்க. ஆமீன். ஒரு நாள் கூப்பிட்டு அவனுக்கு பூரி கிழங்கும் எல்லாம் ஊத்தாப்பம் கொள்ளாப்பம் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி இந்த வழியாக எப்போ போனாலும் இங்கே வந்து என்ன பண்ணணும்? நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா யோசிச்சு பாருங்க. இந்த வழியாக போகும்போது நம்ம வேற எந்த வழிக்கும் போக மாட்டேன், இந்த வழியா. இதுதான் எனக்கு தரிசனம். கர்த்தர் இந்த கிழக்கு போ நான் காமிச்சேன். இங்க தான் இந்த வழியா எனக்கு அந்த பக்கம் போ பாஸ் இல்லை, அங்க தரிசனம், அங்க வேற அப்படி ஒருத்தர் எனக்கு இல்லை, இங்க ஒருத்தர் எனக்கு கிடைக்குன்னு சொல்லி தினம் இங்க வர. ஆனா இவன் அந்த வழியா வந்தப்பெல்லாம் கூப்பிடுறான், நல்ல ருசியா அவனுக்கு கேசி வந்து சாப்பிடுறான், சந்தோஷமா இருந்தப்ப அவன் சொல்றான், நம்ம வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனோட மனுஷன், அவரை சும்மா சாப்பிட்டு விடக்கூடாது. அவர் களைப்போடு வருமா கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு மேலே ஒரு அறையை கட்டி போடு, ஒரு கட்டிலே போடு, குத்து விளக்கு போடு, ஒரு மேஜையெல்லாம் போடு சொன்னா இந்த காலத்தில் ஆம்பளை நம்ம என்ன பண்ணும்? உனக்கு என்ன பத்தாதா? நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் இவ்வளோ போத்து வெறும மாடு மாதிரி இருக்கிறேன்ல, உனக்கு இது போதாதா? இன்னும் ஒருத்தனுக்கு வீடு கட்டி கொடுக்கணுமா? பிரச்சனை மேலே பிரச்சனை. அடுத்த வாரமே டைவர்ஸ் நோட்டீஸ் தான். ஆனால் இவன் நல்ல உத்தமனான மனுஷன், மனைவியை நம்பக்கூடியவன், மனைவியை புரிந்தவன், மனைவியோட தன்மதின்மன் நன்றாக அறிந்தவன், தேவ பயம் உள்ள ஒரு மனைவி நல்ல தெளிவுள்ளவன். அவன் சொன்னபடியே வீடை கட்டி கொடுத்தான். அந்த வீட்டிலே கட்டில் போட்டது. இவர் வருவாங்க சாப்பிடுவான் தூங்குவான், வருவாங்க சாப்பிட தூங்குவான். திடீர்னு பிள்ளை என்ன ஆயிட்டு செத்து போனான். இங்கே படுத்து கிடக்கும் தான் கேட்குற கேசி நமக்கு இந்த அளவுக்கல்ல, இவளுக்கு கொடுக்குற கிழங்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, பூரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐயோ அந்த 65 செய்து கொடுக்குற பாருங்க, வாயில் கப்பல் ஓடுது பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 65 கொடுக்குற பாருங்க, அது சொல்லவே முடியாது. அந்த நண்டு செய்து கொடுத்தா பாரு, அடே நான் இதை மாதிரி நண்டு எங்குமே சாப்பிட்டதில்லை. அப்போ இவ்வளோ விசேஷமாக இவன் நமக்கு எங்கள் காஞ்சிபுரம் பாச சொன்ன மாதிரி இதே மாதிரி குருமா நமக்கு இவ்வளோ விசேஷமாக இவ்வளோ செய்த காரணம் என்ன? அவளை கூப்பிடு, அவளுக்கு என்ன வேணும்னு கேளு. உடனே மேலே வந்து கேட்டா எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எந்த குறையும் கிடையாது. உடனே கேஸ் சொல்ல சும்மா இருங்க, அவளுக்கு குழந்தை இல்லை, அடுத்த உற்பத்தி காலத்தில் நீ ஒரு குமாரனை பிரசவிப்பாய். ஊழியக்காரனோட வார்த்தை. எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிசாவுக்கு ரெட்டிப்பான் அபிஷேகம். ஊழியக்காரனை கனம் பண்ணுகிற மக்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், அவங்களை கர்த்தர் மானிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அவள் சந்தோஷத்தோடு போயிட்டோம். அதே மாதிரி கர்ப்பமானது, பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை அப்பா கூட வயல் இருக்கிறதா, பிள்ளைக்கு என்ன வந்தது? தலைவலி வந்தது. மடியிலே படுத்து பிள்ளை செத்து போனான். இந்த காலத்தில் அம்மாமார், அந்த காலத்து அம்மாமார் என்ன பண்ணுவாங்க? அந்த ஊழியக்காரனை எவ்வளோ எல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி அந்த பிள்ளை போட்டு ஒப்பாரி போட்டு நாடு வீடு எல்லாம் கூப்பிட்டு ஒரே அமக்களம் பண்ணும். இவன் செய்யல, சீக்கிரட்டா பிள்ளை கொண்டு எங்க படுக்க வச்சுட்டாங்க? ஊழியக்காரன் கட்டிலை படுக்க வைத்து கதகை பூட்டினாரா? ஒரு ஆமீன் சொல்லுங்க அம்மா மாரோடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் கட்டிலை படுக்க வைத்து கதகை பூட்டினாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பூட்டின உடனே இவள் என்ன பண்ற? புருஷனுக்கு ஆள் அனுப்பி எனக்கு ஒரு வேலைக்காரனும் ஒரு கழுதை அனுப்பு. அவன் கேட்கறது எனக்கு அமாவாசை இல்லை, ஒன்றும் இல்லை, என்னடி நீங்க அங்கே போகணும்? இல்லை நீங்கள் அதில் கேட்கக்கூடாது, எனக்கு போய் அவசரமாக போயிட்டு வரணும். கழுதை ஓட்டனை பார்த்தோன்னா வழியில் இல்லை, எவனுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, எவனுக்கும் பண்ணக்கூடாது, நேரே போ. அங்கே போனால் தூரத்திலே பார்த்தான். கேசி போய் கேட்குறான், எப்படி இருக்கிறேம்மா? நல்லா இருக்கிறேன். வீட்டுக்காரர் எப்படியம்மா இருக்கிறேன்? அப்புறம் ஒரு கார், அந்த பிள்ளை எப்படி இருப்பாங்க? அப்படி கேட்பாங்களா? இப்போ உங்கள் பிள்ளை பார்த்து அந்த பிள்ளைன்னு கேட்பாங்களா? ஃபர்ஸ்ட் உங்கள் மகள் எப்படி இருக்கிற, உங்கள் மகன் அப்படி தானே கேட்பாங்க. ஆனால் இவன் கேட்ட கேள்வி அந்த பிள்ளை, அதில் அர்த்தம் இருக்குது. அந்த பிள்ளை செத்து கிடக்கிறான். அது கேட்ட உடனே 3ஆம் வாயின்னு சொல்லல, அவன் நல்லா இருக்கிறாங்க. நான் சொல்றது விளங்குதா? மரித்த டெட் பாடி ஊழியக்காரன் கட்டிலை படுக்க வைத்து ஊழியக்காரனை சந்திக்க வந்தப்போ பேச வேண்டிய இடத்துல அவளை பேசுவாங்க. எல்லார்கிட்டையும் பேச மாட்டான். கேயாசி கிட்ட அபிஷேகம் கிடையாது.
எலிசா கிட்ட அபிஷேகம் இருக்குது. கேயாசிக்கு கட்டளை கொடுக்கல, எலிசாவுக்கு தான் கட்டளை கொடுத்திருக்கிறோம். கேயாசிக்காக வீடு கட்டல, எலிசாவுக்கு தான் வீடு கட்டிருக்கிறோம். அவன் மேல் அபிஷேகம் இல்லை, இவன் மேல தான் அபிஷேகம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிகள் எனக்கு தெரியல. கடைசியாக கோலை கொடுத்து சாரை அனுப்பினான். சாரு போய் கோல் கொண்டு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு வந்துட்டு வரான். ஒன்றும் நடக்காதுங்க, விட்டுருங்க, போச்சு, வேஸ்ட். இவன் சொல்ற, நான் உண்மை விட மாட்டேன். இந்த எலிசா நேர வீட்டுக்கு வந்து என்ன பண்ணா, நேர போனா, கதகை சாத்தினா, பிள்ளை மேல படுத்தா, பிள்ளை எழுப்புனா, அவ கையில கொடுத்துட்டாங்க. அப்ப அதில் இருக்கிற பாயிண்ட் என்ன கேட்டா, இவளை நம்பினது ஊழியக்காரன் படுத்திருக்கிற பெட்டில் என் பிள்ளையோட போன உயிரை வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஆமீன் சொல்லுவோமா? அப்ப நீங்க இப்ப சொன்ன, நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த நாற்காலியில உனக்கு எரிச்சல் இருந்தா அந்த எரிச்சல் தான் அதில் இருக்கும். உனக்குள்ள என்ன பாவம் இருக்கு, அந்த பாவம் தான் அதில் இருக்கும். உனக்குள்ள இந்த விலையேறப்பட்ட அபிஷேகம் இருந்தா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நாளை கொளிஞ்சு பாருங்க, இங்க நடக்கிற ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் இந்த மண்டபத்திலே நாமம் போட்டவனும் கோவிந்தா போட்டவனும் அல்லேலியா சொல்ல ஆரம்பிப்பா. அதுக்கு சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிகள் தெரியல, எத்தனை பேர் விசுவாசிகள் தெரியல. நீங்க படுக்கிற படுக்கையில, நீங்க உடுக்கிற வஸ்திரத்தில், உங்க நிழலில், உங்க வார்த்தையில் அபிஷேகத்தின் வல்லமை இருக்கிறது. நீங்க அதை பயன்படுத்துறது இல்லை, நீங்க பயன்படுத்துறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயன்படுத்துற. ஆவடியில் ஒரு பெரிய கன்வென்ஷன் நான் பேசிட்டு இருக்கிறேன். கன்வென்ஷன் முடிச்சோன்னே ஆயிரக்கணக்கிന് ஜனங்களை பாஸ்டர்ஸ் லைனா நிறுத்தி இருக்கிறான். எல்லாரையும் தொட முடியல, கொஞ்சம் லைனா வான்னு சொன்னா, நான் வேர்த்து ஊற்றி குளிச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிக்கிறதுல ஒரு தடியா ஒரு பொம்பளை பின்பக்கமா வந்து என்னோட கர்ச்சீப்பு கை தட்டிட்டு ஓடி போயிட்டான். எனக்கு வேர்த்து கண்ணெல்லாம் திறக்க முடியல, கண்ணெல்லாம் எரியுது. கர்ச்சீப்பை தட்டி போயிட்டு, அது ஃபுல்லா மூக்கு சளியும் வேர்வு தான், கையில தொட முடியாது. இவளை எடுத்து நேரே அப்பல்லோவில் அவளோட மூத்த சகோதரன் இன்னைக்கு நாளைக்கு மறிக்கும் சொல்லி அப்பல்லோவில் ஐசியூல வச்சிருக்கிறான், வெண்டிலேட்டர் வச்சிருக்கிறான். இவ போய் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அந்த கர்ச்சீப்பை கொண்டு நெஞ்சிலே போட்டு வெளியே நிற்கிறான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் எல்லா டூபையும் கழட்டி வெளியே வர்றான். இது என்னோட வல்லமை அல்ல, என்னோட வல்லமை அல்ல, அவளோட விசுவாசம், அவரோட விசுவாசம். இந்த ஊழியக்காரர் இவ்வளவு பவரா பேசுறாரு. இந்த நாட்டம் அடித்த, இந்த வேர்வு நாட்டம் அடிக்கிற இந்த அழுக்கு இந்த கர்ச்சீப்பில் என் தம்பியை எழுப்பக்கூடிய பவர் இருக்கிற அவளை விசுவாசிக்கிறா. நான் உங்களுக்காக தான் பேசுறேன், உங்களுக்காக தான் எங்க வேணுமா நீங்க அலசி கேளுங்க, உங்களுக்காக தான் பேசுறேன். இந்த வஸ்திரத்தில் வல்லமை இருக்குது, நான் நடந்து போகிற நிழலில் வல்லமை இருக்குது, நான் தொட்டால் அற்புதம் நடக்குது, நான் பேசும் அற்புதம் நடக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அதை செய்வார் நம்புறீங்களா? அப்படியானால் இயேசு யோவான் 4 எடுத்து வாசிக்க வேண்டாம். 4 அதிகாரத்தில் ராஜாவின் வேலைக்காரனை பார்த்து என்ன சொன்னேன்? நீங்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் கண்டால் ஒளி என்ன பண்ண மாட்டேன், விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்படிதானே சொன்னோம். அவன் என்ன சொன்னேன்? என் பிள்ளை மரிக்கிறதுக்குள்ள வாங்க சொன்னேன். உடனே இயேசு நீ போகலாம். அவன் விசுவாசோடு போனாங்க, பிள்ளை உயிரோடு எழும்பிட்டு. அப்படியானால் இந்த உலகம் அற்புதங்களும் அடையாளங்களும் தேடுகிறான், இயேசுவுக்கே தெரியுது. அப்ப நம்மளோட சபை வளர வேண்டும். என்னோட சபையோட எல்லா பேரும் மிராக்கல் அசம்பிளிஸ் ஆஃப் சர்ச், மிராக்கல் ஏஜி சர்ச். நீங்க அது யூடியூப்ல வந்து எம்ஏஜி கேபிஎம், எம்ஏஜி சொன்ன மிராக்கல், கேபிஎம் சொன்னா காஞ்சூரி, எம்ஏஜி கேபிஎம் சொன்னா என்னோட ப்ரோக்ராம் முழுவதுமே நீங்க பார்க்கலாம். தினம் ஒரு ஜெபம் உங்களுக்கு வரும். அந்த ஜெபத்தை நீங்க அட்டெண்ட் பண்ணல, யாருக்கு வேணும் அந்த ஜெபம் நீங்க போடல, எதுவுமே கான்டாக்ட் நம்பர் எதுவுமே அதுல கிடையாது. யாரும் இப்படி பாஸ்டர்கள் அந்த பிரேயர் வந்துட்டு தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது கவனிங்க. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் பணம் என்ற ஒரு மைண்ட் நமக்கு இருக்கவே கூடாது, பெருமை என்ற ஒரு மைண்ட் இருக்கவே கூடாது. நான் தான் எல்லாரிலும் பெரியவன், எனக்கு கீழே எல்லாரும் சொல்லி அந்த பெருமை நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம எவ்வளவு தாழ்ந்து போறேனோ, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்கள்? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியா கர்த்தர் கொண்டு வைப்பாங்க. ஆனபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் முழங்கால் படியிட்டால் உங்களுக்கு பரிகாரம் உண்டு. முழங்கால் படியிட்டால் இயேசு பார்ப்பதும் செய்வாங்க. எங்குமே போய் சர்ச்சு கட்டத்துக்கு டொனேஷன் கேட்கக்கூடாது. எங்குமே டொனேஷன், நீங்க ஊழியத்தை எழுதி ராஜினிமா கடிதம் கொடுத்துட்டு போய் டொனேஷன் கேளுங்க. ஊழியக்காரனா இருந்து யாரு படிவாசல் போய் டொனேஷன் கேட்க கூடாது. என் தெய்வம் பிச்சைக்காரன் கடவுள் அல்ல. அவரை பிளாட்பாரத்தில் வைத்து பிச்சை எடுக்கிற தெய்வம் அல்ல. அவர் உள்ளங்கரங்களிலே வரைந்து தன் கண்மணி போல பாதுகாக்கிற ஒரு ராஜாதி ராஜாவின் பண்ணையில வேலை செய்ற நீங்களும் நானும் டொனேஷன் கேட்டு போகவே கூடாது. கர்த்தரின் தேவை சந்திப்பார். நீ காட்டையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். கர்த்தர் நீ வெட்டி வைத்த வாய்க்கால நிரப்புவா. கர்த்தரதை கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஆமென். நான் கடந்த புதன்கிழமைக்கு முந்தின புதன்கிழமை அங்கே அந்த வண்டி ஏறுறேன். என்னோட சபையிலே முக்கியமான சில ஆட்களை கூப்பிட்டேன், என்னோட மகனை கூப்பிட்டேன். மக்களை 30ஆம் தேதி காலமே வந்து நான் இறங்குவேன். 30ஆம் தேதி நம்ம இறங்குறதுக்குள்ளே 2 ஏக்கர் பூமி, பெரிய சர்ச்சு கட்டத்துக்கு 2 ஏக்கர் பூமி வேணும். அதுக்கு எத்தனையோ கோடி தேவைப்படுது. நான் வரதுக்குள்ளே பூமியை பார்த்துடுங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துட்டோம். அந்த பூமி பேசின உடனே டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து நான் வந்துட்டு காரியங்களை முடிக்கிறேன் சொல்லு.
அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? கோடி கணக்கு இவர்கிட்ட என்ன இருக்குது? இல்லை, கம்ப்ளீட் முழங்காலு தான், கம்ப்ளீட் முழங்காலு தான். நான் சீக்கிரமாக பாஸ்டரை கூப்பிட்டு சொல்லுவேன், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஆமென். கிட்டத்தட்ட 10 கோடி பட்ஜெட். ஏசப்ப தருவாரா? தருவாரா? நீங்கள் என் சர்ச்சுக்கு போங்க, யாரை வேணுமா அந்த ஒன்றுங்க, இது இங்கே லைவில் போகுது, எங்கே வேணுமா போட்டு கேளுங்க. எவங்கிட்டேயும் போய் 5 ரூபா கேட்க மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்ப நம்முடைய மூளையினால சாதிக்க முடியாததை எதனால சாதிக்கலாம்? இந்த முழங்காலினால் சாதிக்கலாம். ஆமீன் சொல்லுவோமா? மூளையினால, பணத்தினால, டாக்டரேட்டினால, டிகிரியினால, அபிஷேகத்தால சாதிக்க முடியாததை உங்களோட முழங்காலினால நிச்சயம் நீங்க சாதிக்க முடியும். அதுக்கு சந்தேகமே இல்லை. பிள்ளையோட திருமணமா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, தாயும் தகப்பனுமா சேர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி வரும், பையனுக்கு பொண்ணு தேடி வரும், எல்லாம் கத்தர் கொடுப்பாங்க. பிள்ளையோட எஜுகேஷன், பிள்ளையோட திருமண காரியம் எல்லாம் உங்களுக்கு தரும். வீடு தருவான், கார் தருவான், சர்ச்சு தருவான், எல்லாமே தருவாங்க. காரணம், அவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அதிபதியாயிருக்கிறார். அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிவர்த்தியாக்கி தருவாராக. அப்ப அவருடைய ஐஸ்வரியத்தை யாராவது கால்குலேட் பண்ண முடியுமா? அவருடைய ஐஸ்வரியத்தை பார்த்தா என்னது? வானமும் பூமி எல்லாம் அவர் தானே. அந்த தெய்வத்துக்கு நம்ம ஒரு பிள்ளையா இருந்து ஒரு ஊழியக்காரனா இருக்கும்போது ஏன் நம்ம கஞ்சத்திலும் பிச்சையிலும் அடுத்தவன் போட்ட வஸ்திரத்தை வாங்கி உடுக்கணும்? அடுத்தவனுடைய எதுக்கு நம்ம கையேந்தி பிச்சை கேட்கணும்? வேண்டாம். உங்க கர்த்தர் ராஜாத்திகளா மாற்றுவார். கர்த்தர் உங்களை அபிஷேகத்திலே மாற்றுவார். வல்லமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நீங்க படுக்கிற இடம், நீ இருக்கிற இடம், நீங்க ஜெபிக்கிற இடம், நீங்க தங்குற இடம் எல்லாம் கர்த்தருடைய வல்லமையால் நிரம்பப்பட்டது என்பதை மறந்து போக கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் கீழே வாங்க, சீக்கிரமா கொஞ்சம் குயிக்கா முடிக்கணும். கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு உதவி செய்யுங்க பாஸ்டர். கீழே வந்து நம்ம பார்க்கும்போது அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 13ஆம் வசனம் கொஞ்சம் படிங்களேன் சீக்கிரம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைப்பிடிக்கப்பட்ட, அதெல்லாம் நம்ம முடிச்சிச்சு. கர்த்தருக்கு நம்ம கீழே வந்து சீக்கிரம் முடிக்கிற நேரம் ஆச்சு பாஸ்டர். கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 23 இருந்து படிங்க. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால், நல்லா கவனிக்கணும், அத அண்டர்லைன் செய்யணும். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. எல்லாரும் வாயில சொல்லலாமா? அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நீங்க இப்ப வரும்போது ஒருவேளை இன்சுலின் எடுக்கிற ஆட்களா இருக்கலாம், இல்ல சில விஷயத்துக்காக தொடர்ந்து கண்டினியூ மெடிசின் எடுக்கிற ஆட்களா இருக்கலாம், பலவிதப்பட்ட பலவீனம் உங்க சரீரத்தில் இருக்கலாம். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வார்த்தை நீங்க ஒரு வார்த்தையோட கேளுங்க. அந்த கடைசி லைன் படிங்க பாஸ்டர். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒரு சேதமும் காணப்படவில்லை. நம்பலாமா? நம்பலாமா? அப்ப நீங்கள் யார் பேர்ல விசுவாசிக்கிறீங்க? உங்களை போய் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணும் எல்லாமே நில்லு 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 நில்லுன்னு ரிப்போர்ட் வர வேண்டுமானால் விசுவாசம் எங்க இருக்குது? சொல்லவே மாட்டேங்க. விசுவாசம் எங்க இருக்குது? கர்த்தர் பேர்ல இருக்குது. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் பேர்ல இருக்குது. அங்க இருந்தா தான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. என்னுடைய 14வது அட்டாக்கு முடித்த உடனே எங்களுடைய ஸ்தாபனத்தில் டி மோகன் மற்றும் பெரிய பெரிய தலைவர் எல்லாருமா சேர்ந்து என்னை வந்து பார்த்து, உனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம் சொன்ன உண்மை நாங்கள் ஒத்துக்கிறேன், ஒரு பாடி செக்அப் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லி கம்பல்சரி பண்ணி என்னை கொண்டு போய் அப்போலோவில் என்னோட பாடி ஃபுல்லாக செக்அப் பண்ணி பார்க்கும்போது என்னோட வால்வுகள் எல்லாமே நஷ்டப்பட்டு போயிருக்குது. ஒரே ஒரு வால்வு மட்டும் 50% லேசாக ஒர்க் செய்யுது. ஒரு பெரிய லிஸ்ட் டாக்டர் எழுதி கொடு, பெரிய டாக்டர் அவர், சரின்னு சொன்னால் பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவர் அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கிறார். நான் தனியாக வண்டி ஓட்டக்கூடாது, செல்ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, டாய்லெட்டில் போன உள்ளே இந்த லாக் பண்ணக்கூடாது. காரணம், ஒரு 15 அல்ல 20 நாட்களுக்குள்ள நான் செத்து போயிடுமா. அப்படி ஒரு பெரிய லிஸ்டை கொடுத்தோன்னே எல்லா பாஸ்டர்ஸும் தலையில கை வச்சுட்டா, ஐயோ இவ்வளவு வல்லமையான ஊழியக்காரன், எவ்வளவு யூஸ்ஃபுல்லான மனுஷன், எத்தனை சபைகளை கட்டுறா, எவ்வளவு பிரயோஜனமான ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர், இவர் நமக்கு பெரிய லாஸ் சொல்லி எல்லாரும். நாங்கிட்ட எதுக்கு நீங்கள் அழுது கிடக்குறீங்க? என்ன சம்பவித்தது சொல்லுங்க. இல்ல அந்த லிஸ்டை பாரு. நீங்க ஏன் லிஸ்டை பாக்குறீங்க? எதுக்கு லிஸ்டை? நீங்க சரியனை பாக்குறேன், நான் சரியன் அப்பனை பாக்குறேன். அம்மா அங்க பாரு, நீ சரியனா உனக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தனவர், அவர் தான் உனக்காக காயப்பட்ட. சரியன் சொன்னாரா, என் தழும்புகளால நான் உன்னை குணமாக்குவேன் சொல்லுவாரா? கொஞ்சம் முன்ன ஜெபித்தாரே, அங்களாரும் ஒருத்தர் ஜெபித்தாரே, ஊழியக்கார சுகத்தவரு
விரும்புகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப தேவன் விரும்புறதுக்கு எதுக்கு நீங்க விட்டு கொடுக்காம இருக்கிறீங்க? தேவன் விரும்புறது உலகத்தினுடைய மெடிசன் இல்லாம, மெடிக்கல் சயின்ஸ் இல்லாம, அவருடைய தழும்புகளால் உன்னை குணமாக்கி மகிமைப்படுத்த என் தேவன் விரும்புறது ஏன் நீங்க விட்டு கொடுக்க கூடாது? நாங்க இந்த லிஸ்ட்டை எடுத்து மதுவே என்ன கொண்டு வந்தேன். பாஸ்டர் நீ எங்குமே கன்வென்ஷன் டேட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொன்னேன். எல்லா டேட்டையும் கேன்சல் பண்ண சொன்னேன். ராமேஸ்வரத்தில் ஏஜியோட தலைமை சபையில் பிரஸ்பிட்டர் சர்ச்சில் 4 நாள் மீட்டிங். அது முடிச்சு அப்படியே நான் கூடங்குளத்துக்கு வரணும். அந்த கூடங்குளத்துக்கு வரணும். 4 நாள் கூடங்குளத்தில் பாஸ்டர் மனைவிக்கெல்லாம் தெரியும், அவங்க எல்லாம் அட்டன் பண்ண அந்த மீட்டிங். கூடங்குளத்தில் 4 நாள் பேசணும். ஆனால் எனக்கு நோ ஆர்டர், கன்வென்ஷன் போகக்கூடாது. வீட்டில் வந்தேன். அந்த லிஸ்ட்டை ஒரு மெழுகுதிரி கொளுத்தி, அப்படியே கொளுத்தி, அந்த பேப்பரை கொளுத்தி சாம்பலை கையில் எடுத்து நான் என் பொண்டாட்டி ஊதி அப்படி பறக்க விட்டுட்டோம். மறுநாள் அங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு போனேன். அங்கே 4 நாள் பேசி 27 பேருக்கு அங்கே ஞானசானம் கொடுத்துட்டேன். அங்கே நேர கூடங்குளத்துக்கு வந்தேன். பகலில் 35 பேர், ராத்திரியில் 39 பேருக்கு நான் ஞானசானம் கொடுத்துட்டேன். இன்ன வரைக்கும் உயிரோட தான் இருக்கிறேன். செரியன் இருக்கிறாரா எனக்கு தெரியல, நான் இருக்கிறேன். என் அப்பன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். இந்த மாம்சம், இந்த தோல் இவைகள் அழுகி புழுபுழுத்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் உண்மை காண்பேன். 15 நாள் பொறுத்த மனைவிக்கு அவர் ஃபோன் பண்ண, எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரா, இருக்கிறாரா? அவர் கூடங்குளத்தில் கன்வென்ஷனில் பிரசவம். அவன் திருந்த மாட்டாங்கம்மா, திருந்த மாட்டான் சொல்லிட்டு கடை சொல்றான். அவன் சத்தாலும் நீ விட மாட்டாங்கம்மா. பார்த்தீங்களா? அவன் சத்தாலும் நீ விட மாட்டாங்கம்மா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில் இங்கே சொல்லி பாருங்களேன். தானியேலை டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு கொசு கடிச்ச பாடு கூட கிடையாது. அந்த சிங்கத்தினோட ஒரு நகம் தட்டி சின்ன அங்க கடைசி வசனம் படிங்களேன். அவனில் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சேதமும் எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் குட்டா தான் வருது. அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அடுத்தது வாங்க, கொஞ்சம் வேகம், சீக்கிரம் படிங்க. தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஊழியத்துக்கு கொடுங்க, ஒரு சர்ச்சுக்கு கொடுங்க, ஒரு ஏழைக்கு கொடுங்க சொன்னா நமக்கு அப்படியே நெஞ்சு வலி வருது. இது நல்ல கேள். இந்த ராத்திரி எத்தனையோ மாச கணக்கா பட்டினி நடந்த சிங்கம் ஒரு முழங்கால நிற்கிற ஒருத்தனுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அவனை சொரிஞ்சு அவனை உறக்க வச்சுட்டான். அவனுக்கு கைகால் பிடிச்சு கொடுத்துட்டான். அவன் தரித்திரம் அதோட முடிஞ்சிச்சு. 122 பேர். அவன்ல என்ன மாதிரிப்பட்ட பாடி, என்ன படிப்பு, என்ன பதவி. அன்னைக்கு ஒரு பொண்டாட்டி வச்சு கணக்கு போட்டு பார்த்தாலே 122 பொண்டாட்டி. அன்னைக்கெல்லாம் டசன் பிள்ளைகள், 4 பிள்ளைகள் கணக்கு வச்சாலே 122 ஃபேமிலிக்கு எத்தனை பிள்ளைங்க? மொத்தம் குடும்பத்தோடு இப்ப எங்க வந்திருக்குது சொல்லுங்களேன். கொஞ்சம் யாருக்கும் புரியலையே நான் சொல்ற மேட்டு. ஒரு ஜெபிக்கிறவனை பாதுகாத்த பொழுது, ஒரு ஜெபிக்கிறவன உயிரை சேஃப்டியா பாதுகாத்து, ஒரு கீறல் இல்லாம அவனை பத்திரமா ராஜா கையில திருப்பி கொடுத்த பாத்தீங்களா? திருப்பி கொடுத்த பொழுது இந்த ஊழியம் செய்த காக்க பாருங்க. எலியாவுக்கு அப்பம் கொடுத்து, இன்னைக்கு சென்னைக்கு வாங்க, இங்க எனக்கு தெரியல, எந்த படிச்ச கலெக்டர் ஆனாலும் ஐஏஎஸ் அவன் கொம்பன் ஆனாலும் காலை டிஃபன் சாப்பிட முன்னாடி ஈரத்துணி கட்டி கா கா கான்னு கத்துறான். எந்த அரசியல் வந்தானே, பிஜேபி வந்தானே, பருப்பு விலையா இருக்கட்டும், டால்டா விலையா இருக்கட்டும், நெய் விலையா இருக்கட்டும், காக்கைக்கு பஞ்சமே இல்லை. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு அப்பம் கொடுத்த காக்கைக்கு இன்னைக்கு கூப்பிட்டு நெய் போட்டு, ஆமீன், முந்திரி போட்டு நல்ல விசேஷமான பாதார்த்தங்களை செய்து காகனங்களை கூட, காகைக்கு ரொம்ப திமிரிப்போம். கூப்பிட்டா கலெக்டர் கூப்பிட்டாலும் வர மாட்டான். காஞ்சிபுரம் எஸ்பி கூப்பிட்டா இருறான்னு சொல்லி வெயிட் பண்றான். எஸ்பி சொல்லி எனக்கு என்ன பயமா, உன் தலையிலே காக்கா பஞ்சிட்டு போயிடுவேன். நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற நீ? கர்த்தருக்கு சோத்திரம். கொஞ்சம் வெயிட் பண்ணி, எத்தனை இடத்துல போய் சாப்பிடுறது? காக்கைகளுக்கு பஞ்சமே இல்லை. அப்படியான ஒரு ஊழியக்காரனுக்கு அப்பம் கொடுத்த அந்த கோத்திரத்தையே கர்த்தர் மாற்றுறது உண்மையானால், இங்க பாருங்க, ஒரு ஊழியக்காரனை பாதுகாத்த அந்த சிங்கங்களுக்கு பாருங்க, அவர்களை மொத்த பேரை கொண்டு வந்து சிங்க கபிக்குள்ள போட்டு அந்த சிங்க கபி வாய்க்குள்ள வரதுக்குள்ள மொத்த எலும்புகளை நொறுக்கிட்டாங்க. ஆமீன் சொல்லுவோமா? இப்ப மோத்து ஐயோ இது வேண்டாம், இது கொழுப்பு, இது கொஞ்சம் சுகர், இது கொஞ்சம் விபி, இது கொஞ்சம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், நமக்கு அந்த எஃபெக்ட் வேண்டாம், தள்ளு சொல்லி நல்லதெல்லாம் கடிக்கிறான், நல்லதெல்லாம் ஒடிக்கிறான், நல்லதெல்லாம் சாப்பிடுற. பஞ்சமே இல்லையா? பொறாமை இல்லாதவங்க தயவுச்சோறு அல்லேலியா சொல்லு. நான் நேத்தே பாஸ்டர் சொன்னேன், நீங்க இந்த மசில்ஸ் இப்படி உட்கார்ந்தா மத்தியானம் சோறு உண்டா மக்களே? 2 வேளை 3 வேளை வாட்டு கடைசி பாயசம் குடிக்கணுங்கி இப்படி உட்கார்ந்தா கேஸ் ஃபார்ம் ஆகும். ஆமா, நீ பெரிய கொம்ப மாதிரி மசில்ஸ் இப்படி உட்கார்ந்து இருக்கிறான். நமக்கு தெரியாதா தானியேல்?
நமக்கு தெரியாத கொம்பன் இவன் எங்கேருந்து வந்தா, காஞ்சிபுரத்துக்கு வந்தாரா? அப்படி இருந்தா ஒருபடி சோறு கூட நீ சாப்பிட மாட்டேன். 10 அல்லேலியா சொல்லி பாரு, 4 வாட்டி சாப்பிடலாம். இன்னும் 10 அவசரம், இன்னும் 10 கிலோ அரிசி போட வேண்டிய நிலைமை வரும். அல்லேலியா போட்டா போதும், அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது, அது அப்படியே போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இனி சபையில எல்லாம் இப்படிதான் அல்லேலியா சொல்ல வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஏதோ கொலைக்கார மாதிரி அப்படி பார்த்துட்டு முறுக்கிட்டு இருந்தா மொத்தம் கேஸ், அவ்வளவுதான், சாப்பிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? 6 வாட்டி சாப்பிடுவாங்க இந்த கவர். அதனால அல்லேலூயா. என்ன அந்த சாப்பாடு சாப்பிட ஆசை பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தர். நான் தான் இன்னைக்கு அவருக்கு சப்ளை பண்ணி 8 வாட்டி சோறு போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் இப்ப தோத்து போயிடுவேன், அதுக்கு மேல என்னால போட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒரு ஊழியக்காரன், நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்க சொல்றேன். எல்லா டெஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு சொல்றான், அவன் பேர்ல ஒரு குற்றம். அவன் யாரும் பேர்ல நம்பிக்கை இருந்தாரா? அப்ப தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்ச நீங்கள் நாளைக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க ஐயா. ஒரு பலவீனம் உங்களுக்குள்ள இருக்காது, ஒரு வியாதி உங்களுக்குள்ள இருக்காது, ஒரு வேதனை உங்களுக்குள்ள இருக்காது. இயேசுவோட மகிமை, இயேசுவோட வல்லமை, இயேசுவோட பிரசன்னம், அவருடைய மகிமையான அபிஷேகம் உங்கள் மேல் கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென். நல்ல கரங்களை கொட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க ஐயா. அந்த அபிஷேகத்தை புதுப்பிங்க, அபிஷேகத்தை புதுப்பிங்க. அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அதனுடைய அதிகாரம், அதனுடைய பவர். ரிபா நகதியா நகஷதரதா ஓ ரிபா கமா நத நகஷதா ரிபா நகதன வௌடா ரிபா ஷதரோதோனி. ஆமென், ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. Yes, hallelujah. Yeswe, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. எனக்கு கொடுத்த நேரம் முடிந்தது. முடிஞ்ச ஒரு 5-10 நேரம் எடுத்துக்கோ சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க சின்ன லெவலில் காய்கறி வாங்கினா முடிஞ்ச நேரத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவாவது, கொசுறு கருவாப்பிலேருந்து பேர், அதுக்கு காசு கொடுக்கும். இதெல்லாம் பறிச்சுடுவான் காசு, இது ஃப்ரீயாக கொடுக்கும். அதே மாதிரி டைம் முடிஞ்சிச்சு, இப்போ கொசுறு கருவாப்பில் போட போகிறோம். ஆமாம், ஆமே. நீங்க எடுத்து வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அப்போஸ்தலர்களுடைய 9ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தா தபிதாளை நிறுத்தி மரிச்சு போனான். அந்த தபிதாளை மரிச்ச உடனே அந்த தேசத்தில் அந்த நாட்கள் யார் இருந்தாங்க? பேதுரு இருந்தார். ஆள் அனுப்பி கூப்பிட்டாங்க. அவர் நேர வந்து பிரேதத்தை நீக்கி முக்களை அழுகிற ஆட்களை மனுத்தி விட்டு பிற்பாடு அவள் பக்கத்தில் போய் முழங்கால் படி ஜெபம் பண்ணி, தபிதாளே எழுந்திரி. தபிதாள் என்ன ஆயிட்டு சொல்லுங்க? தபிதாள் என்ன ஆயிட்டு? எழும்பிட்டாங்க. நான் இந்த பிரதருக்கு பெண்ணுக்காக ஜெபித்தன்னைக்கு அந்த வீட்டில் அவங்களாரும் அப்படி ஒரு அற்புதம் கண்டதில்லை. பயந்து பிரமிச்சு இது என்ன அற்புதம் சொல்லிட்டு எனக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாஸ்டர் ரொம்ப டயர்டாக இருக்க பால் குடி சொல்லி பால் வாயில் வைத்தால் ஒரு 2-3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிற பாலுக்குள்ள உப்பு போட்டிருக்கிறேன். வாயிலே வைக்க முடியாது. பாஸ்டர் ரொம்ப டயர்டாக இருக்க குடின்னு சொல்லி எனக்கு பால் கொண்டு, அவர் சக்கரை போட்டதுக்கு என்ன போட்டிருக்கிறான்? உப்பு போட்டிருக்கிறேன். அந்த 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 அற்புதத்தை கண்டு என்ன நடக்குன்னு தெரியாம கையும் ஓடல, காலு ஓடல, எனக்கு உப்பு போட்டு. இவங்க ஸ்டோரி மறந்தாலும் அந்த ஸ்டோரி நான் மறக்க முடியாது. ஆமா, அண்ணன் ஜீவானந்த ஒரு நாள் மதுரைக்கு வந்தா போல, மதுரைக்கு வந்து ஒரு வயசான பாட்டிமா, மக்களே உன்னை சின்ன வயசுல நான் பார்த்துருக்கடா, இன்னைக்கு உன்னை பார்த்தா பெரிய ஆளா இருக்கடா, அப்படிடா இப்படிடா, இன்னைக்கு பாட்டி வீட்டில் நீ சாப்பிடணும்னு சொல்லி பாட்டி கூட்டிட்டு போகணும். பாட்டி கூட்டிட்டு போய் கடைசியில் தோசை, மக்களே இன்னைக்கு தோசை தான், வேற ஒன்றும் இல்லை சொல்லி தோசை சுட்டு ஏதோ சட்னி எல்லாம் கொண்டு வச்சு பார்த்தா கரியோன்னு கருப்பா இருக்கு தோசை. சரி பாட்டி கொடுத்தாரு சொல்லி கை வச்சு பார்த்தா கையில் கறி, வாயில் வச்சா கிரீல் எல்லாம் கறி, மூஞ்சில் எல்லாம் கறி. அப்போ என்ன மக்கள் இப்படி கறி, ஐயோ தோசையில் என்ன கறி, ஓடி போய் பார்த்தா தோசை கல் திருப்பி வச்சு தோசை சுட்டிருக்கிறேன். அந்த வந்த சந்தோஷத்தினால அவர் மறிக்கிற வரைக்கும் அதை சொல்லிட்டு தான் மறிச்சிட்டாங்க. அந்த பாட்டிமாவை மறக்கவே மாட்டான். அதே மாதிரி இந்த உப்பு போட்டு பால் கொடுத்த அம்மாவை என்ன ஒரு காலத்தை மறக்க மாட்டேன். உப்பு போட்டால் என்ன உண்டு? நன்றி உண்டு சொல்லும். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் அன்னைக்கு தோசை தின்ன முடியாது. அம்மா ஓடி போய் பார்த்தா தோசை கல் திருப்பி வச்சுட்டு மாப்பிள்ளைக்கு அப்படியே தோசை போட்டிருக்கிறா போல. அப்படி நீங்கள் யாரும் செய்யாதீங்க, உருப்படியாக உண்மையாக செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா செய்யுங்க. நல்ல கர்த்தர் ஆசீர்வாதம். நான் சொல்றது அந்த இடத்துல பார்க்கும்போது முழங்கால் படி ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷம் தபிதாள் எழும்பி நிற்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபாலயம் தலைவன் வீட்டில் இயேசு போனா ஒப்பாரி போடுற மொத்த பேர் அனுப்பினா அந்த பெண்ணை கூப்பிடுறான், அந்த பெண் எழுப்புது. ஏன்? இயேசு பகல் முழுவதும் ஊழியம் செய்கிறார், ரா முழுவதும் முழங்கால் நிற்கிறான்.
எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி கெத்செமனாவிலும் கடைசி இறுதி நேரத்தில் முழங்காலில் ஜெபம் பண்ண பிற்பாடு தான் சிலுவை சுமக்க போறான். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அவ்வளோ ஜெபம் பண்ண இயேசுவுக்கு என்ன நடந்தது, என்ன அற்புதம் நடந்தது? இல்லை, நீங்க நினைக்கிற இல்லைங்க. அவர் என்ன பண்ணா, அவரை அடக்கம் பண்ணதுக்கு எவனுக்கிட்ட இரவு வாங்கின கல்லறை 3ஆம் நாள் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஞாபகம் இருக்குதா? இரவு வாங்கி தான் கல்லறையில் அடக்கம் பண்ண. அவன் யாருக்குமே கடன்காரன் கிடையாது, கடனாளி இல்லை. அந்த இரவு வாங்கின கல்லறை நீயே வச்சுக்கடா சொல்லிட்டு 3ஆம் நாள் வெளியே வந்துட்டான். அப்ப ஜெபத்துக்கு பவர் உண்டா இல்லையா? இன்னைக்கு உலகத்திலே 33 கோடி தெய்வங்களும் மரித்து மாண்ட ராட்சசரா இருக்கும்போது நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரம், நீங்கள் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரம் உயிருள்ள ஒரு தெய்வமாய் இன்று ஆளுகை செய்கிறாரே, இன்று ஜீவிக்கிறாரே. அதுதான் முழங்காலோட வல்லமை, அதுதான் முழங்காலோட பவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஸ்தேப்பானோட ஸ்டோரி படிச்சு பாருங்க. அவனுடைய இறுதி மரண நேரத்தில் 4 திசையிலும் சுத்தி சுத்தி கல்லறியும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இவர்கள் செய்கிறது என்ன அறியாமல் இருக்கிறபடி இவர்களை மன்னியும் என்று ஜெபம் பண்ணும்போது அவன் மேலே பார்த்தா சொர்க்கம் திறந்திருக்கிறது. பரம சேனைகளின் தேவன் எழும்பி நிற்கிறான். தங்ககுமாரன் கைகளை விட்டு நிற்கிறான். காபிரியேல் மீகாயேல் ஓடி வருகிறார். அவனை அணைத்து கொண்டு போய் பரலோகத்திலே கொண்டு உட்கார வைக்கிறான். அவன் மரிக்கிற நேரத்திலும் முழங்கால். ஆமீன் சொல்லுவோமா? மரிக்கிற வரைக்கும் முழங்கால். மரணத்தை ஜெயிக்கக்கூடிய பவர் உள்ளது முழங்கால். ஏது சாத்தியமாகாததையும் சாத்தியமாக்கக்கூடியது முழங்கால். உங்க தேவைகளை சந்திக்கக்கூடியது முழங்கால். அற்புதங்களை கொண்டு வருவது முழங்கால். சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவது முழங்கால். வரங்களை கொடுக்கிறது முழங்கால். வல்லமையை கொடுக்கிறது முழங்கால். உங்களை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்து உயிரோடு வைக்கிறது முழங்கால். ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? நீங்க வீட்டிலே போய் சிந்திக்கிறதுக்கு நீ பேச நேரம் கிடையாது. இந்த ராஜா அந்த இடத்துல இருந்த மந்திரிகள் எல்லா தலைவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் தானே, அந்த 122 பேரை சிங்கத்தை கொடுத்துட்டான். இனி அடுத்த ஆட்களை இவர் எடுக்கணும். எனக்கு இவனுங்க ஒருத்தன் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இந்த முழங்கால் நிற்கிற ஒருத்தன் போதும். இவனை வைத்தன் ராஜ்ய பாரத்தில். அங்க கடைசி 2 வசனத்தை மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். கடைசி 2 வசனம் சீக்கிரமா பாருங்க. என் ராஜ்யத்தின் ஆள்கைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், அன்னைக்கு ஒரு மனுஷன் ஜெபித்து ஒரு ராஜாவை கொண்டு இப்படி ஒரு கட்டளை தன் தேசத்தில் உண்மையானா இந்த மோடிஜியை கொண்டது வர செய்ய முடியாதா? நம்முடைய அண்ணன் அமித்ஷாவை கொண்டது செய்ய முடியாதா? இப்போ சமீபத்தில் அந்த எலெக்ஷன் ப்ரேயர் நடத்தணும். இங்கே கிருபாசனத்தில் 12 hours காவல்துறை அதிகாரிகள் நடத்தினாங்க. அதில் நான் தான் மெசேஜ் கொடுத்தோம். சென்னையில் வந்து ஒரு 12 hours ப்ரேயர் நடத்தணும். ஒரு 72 hours, இன்னொரு 72 hours, இன்னொரு 100 hours. அவ்வளோ லட்சங்கள் செலவழித்து நாங்கள் ஜெபத்தை நடத்தினோம். அதில் ஒரு பாஸ்டர் மைக்கை கொடுத்தோம், கர்த்தாவே அமித்ஷா மேலே இடி விழணும், அத்தாவே அப்படியே ஹெலிகாப்டரில் மோடி போகும்போது ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறி சாகணும். நான் ஓடி போய் மைக்கை பிடுங்கினேன். நான் சொன்னேன், அவன் செதறது முன்னே நீ தான் செதறுவேன். இப்படி ஒரு காலத்தை நீ ஜெபம் பண்ணக்கூடாது. அவன் செதறி போன யாருக்கு லாபம் இல்லை. அவன் மனம் திரும்பி வேத புத்தகம் எடுத்து அடுத்த மாசம் அவங்க போதர் கூட்டத்தில் இங்க வந்து நின்ற, அதுதான் நமக்கு பேரும் பெருமையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அவங்க 2 பேரும் தலைமை போதகர் அசிஸ்டன்ட் போதகர் 2 பேரும் இங்க வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அசிஸ்டன்ட் போதகர் கொடுப்பாங்க. அவர் சச்சக்கா புச்சக்கா அந்த ஹிந்தியில் பேசுவான், புரிஞ்சுனுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தாலும் அம்மனும் பேசுவான். ஆனா கர்த்தர் கிருபையா கொண்டு வருவாங்க. அவங்க சாக மாட்டேன், அவங்க சத்து என்ன புண்ணியம் கிடையாது. நீங்க அவங்களுக்காக முழங்கால் படிட்டு பாருங்க. இந்த காரியம் எப்படி நடந்தது? தானியேலின் காரியம் எப்படி ஆனது? ஜெயமாக முடிந்தது. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு நான் சொல்றேன், உன்னுடைய அபிஷேகத்துக்கு முன்பாக நம்முடைய காரியம் ஜெயமாக முடிய போகுது. தோல்வி என்பது நமக்கு இல்லவே இல்லை. நமக்கு முன்னாடி போற கேப்டன் எங்குமே தோல்வி அடைந்த சரித்திரமே இல்லை. ஒரு ஜெயவீரன் நமக்கு முன்பாக போகும்போது அவருக்கு பின்னாடி போகிற நீங்களும் நானும் தோற்று போன சரித்திரமே இல்லைங்க. தோற்று போன சரித்திரமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களால தைரியமா சொல்ல முடியுமா, இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வாங்கி தான் நான் இங்க போவேன். அந்த தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த அபிஷேகம் எனக்கு வேணும். என் ராஜ்யத்தின் காரியங்கள், என் ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் மாறுதலா மாறணும். எனக்கு ஜெயமா மாறணும். எனக்கு எங்குமே தோல்வி வரக்கூடாது. என் பிள்ளைகள் தலைதறிச்சு போகக்கூடாது. என் பிள்ளைகளோட காரியம், என் சபையோட காரியம் எனக்கெல்லாம் ஜெயமா மாறணும். ஆமென்.
நீங்க யாரும் மருத்துவமனைக்கு போகக்கூடாது. கொஞ்சம் முன்னே இங்க ஜெபிக்க சொன்னேன், ஊழியக்காரனுக்கு பலவிதப்பட்ட ஆபத்துகள் விபத்துகள். கர்த்தர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கணும். ஊழியக்காரன் வண்டி எடுக்கவன் ஜெபம் பண்ணி தான் போகணும். எங்க போனாலும் ஜெபம் பண்ணி தான் போகணும். ஜெபம் பண்ணாத அவசரப்பட்டு போவாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மணிக்கூர் கணக்கு முழங்கால் நில்லு. சனிக்கிழமை எந்த விசிட்டிங்கும் போவாது, எந்த ஊழியத்துக்கும் போவாது. அப்பாவோட பாதத்தில் விழுந்து கிடந்து அப்பாவிட்டு கேட்டு சபைக்கு கொண்டு தூது கொண்டு அற்புதம் நடக்கும். நீ பேசிக்கொண்டிருக்கும் அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும். முழங்கால் நின்று செய்தியை கேட்டுவாங்க. ஆருடைய செய்தியை கேட்டு காப்பி அடிக்காது, ஆருடைய செய்தியை கேட்டு காப்பி அடிக்காது. டைம் பாஸுக்கு எதுவுமே வாய்க்கு வந்தது பேசாது. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து செய்தியை கேட்டு மக்களுக்கு கொடுங்க, அங்கே அற்புதம் நடக்கும். எந்த துஷ்டன் வந்தாலும் அவன் அதுக்கு மனம் திரும்புவான், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ஞானசாரம் எடுப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நம்புறீங்க? கடந்த ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை மேல்புற ஏஜியிலே பாஸ்டர் மத்தியானம் ஆராதனை முடிச்சு ரொம்ப பலவீனம் என்றது மெல்ல கேட்டேன். இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு உங்களை கொண்டு வர ஆசைப்படுறேன். கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஒரு நிமிஷம் வர முடிஞ்சால் ஒரு 5 மணிக்கு நம்ம போயிட்டு வரலாம் என்று சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறான், நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய லீடிங் இருந்தால் வந்தால் போதும். நான் இவர் கேட்குறான்னு சொல்லி வரேன்னு சொல்லி ஒரு 5:30 மணிக்கு காரில் ஏறி போகிறேன். அப்போ எங்கூட நல்ல தடியாக 4-5 பேர் வருது. எனக்கு மேட்ரு ஒன்றும் புரியல. அங்கே போனால் 15 வருஷமாக ஒரு தம்பி, 44 வயசுல தம்பி 15 வருஷமாக ஒரு ரூமுக்குள்ளே கிடக்குது. அங்கே யாருமே, அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர், ஃபேமிலி எல்லாம் பக்கத்து வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே இருக்கிறேன். இவனுக்கு துணை யார் தெரியுமா? 4 நாய் தான். 4 நாய் தான் இவன் கூட இருப்பான். அந்த நாயோடு தான் இவன் இந்த 15 வருஷம். முடியெல்லாம் லேடிஸ் மாதிரி பின்னாடி குடுமி கட்டி வச்சிருக்கிறாங்க, முடியெல்லாம் வெட்டில்லை. அவங்ககிட்ட யாரும் போக முடியாது. ஆனால் எம்ஏல கை வராமல் இருக்கிறதுக்கு இவங்க எல்லாம் நல்ல சேஃப்டியாக தான் கொண்டு போகணும். அங்கே போன உடனே எல்லா ரூமும் பூட்டி வச்சிருக்கிறான். இவன் வேறு வழியை ஓடாமல் இருக்கிறதுக்காக எல்லாம் சேஃப்டியோடு உள்ளே போய் நான் பார்த்தேன். அந்த நேரத்து பாருங்க, திடீர்னு கதகை திறந்து அவன் ஏதோ ஒரு பொருளுக்கு இப்படி சரிஞ்சா உடனே நான் மக்களை இருந்து கூப்பிட்டா. அவ்வளோதான். அப்படி சுவிட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி ஆஃப் ஆகி அவன் இறங்கி வந்து நாற்காலி போட்டு உட்கார்ந்தேன். 10 நிமிஷம் நான் பேசினேன். அவன் கிட்ட போகவே முடியாது. 10 நிமிஷம் பேசி அவன் தோளிலே போய் கையை போட்டன், மார்போடு சேர்த்து வச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி காரில் ஏறுறான்னு சொன்னான். காரில் ஏறினா கன்வென்ஷனில் வந்து முதல் வரிசையிலே உட்காந்துட்டாங்க. மேல்புறம் இப்போ நடந்த சம்பவம் போன சண்டே. நீங்கள் கேள்வி இந்த லைவ் பாஸ்டர் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் போய் கேளுங்க. அவன் சண்டே வந்தான். நான் சொன்ன மக்களை நீ முன்னாடி சீட்டில் உட்காந்தேன். ஆராதனை எல்லாம் முடிச்சு கடைசி என்னை பார்க்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணி போன ஒரு படனை பார்த்து கட்டி பிடித்து அழுது, அங்கிள் தொடர்ந்து நான் சபைக்கு வரேன்னு சொல்லிட்டான். என்ன அற்புதம்! இன்னும் ஒருத்தரை மார்த்தாண்டத்திலிருந்து பாருங்கள், வெள்ளிக்கிழமை காலமே இந்த 2 காலும் அப்படியே பெரிய கட்டு போட்டு அவரை அப்படியே சப்போர்ட் பண்ணி, பெரிய அரசியல்வாதி, அவர் பெரிய மனுஷன், கத்தோலிக்கன், அவனை வாரிட்டு வந்திருக்கிற 2 காலும் கீழ் பாதம் பெரிய அப்பளம் சைஸில் ஓட்டை, உள்ளே இருக்கிற எலும்பெல்லாம் தெரியும். 5.5 வருஷமாக அந்த கட்டு போட்டு வச்சிருக்கிறேன். அவர் காலு குத்தி நடக்க முடியாது. அவரை வெள்ளிக்கிழமை காலமே கொண்டு வச்சுட்டு நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன், சத்தியத்தை கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை நைட் அவர் வரான், புல்லட்டை ஓட்டிட்டு வராங்க. கத்தருக்கு சொல் மார்த்தாண்ட மேல்புறத்துக்கு, கத்தருக்கு மார்த்தாண்டில் அங்கே அந்த வந்து அங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போனோம். அங்கேருந்து சாயங்காலம் வந்து அவர் புல்லட் ஓட்டிட்டு வராங்க. புல்லட் ஓட்டிட்டு வந்து இருக்கிறாங்க. எனக்கு அவர் பார்த்தா பிள்ளைகளை கூட்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மனைவி பிள்ளைகள் எல்லாம், அடுத்த சண்டே நைட்டு பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக வந்துட்டு சண்டே ஒரு சாட்சி கொடுத்தாங்க. அவர் சொன்னது, 5.5 வருஷமாக இந்த 2 கால் இது முறிக்க வேண்டிய காலு தான், என் வாழ்க்கை முடிஞ்சது. ஆனால் நான் ஒரு கத்தோலிக்க சகோதரன், ஒரு அரசியல்வாதி, நான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன். இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னை மாற்றினார். அது சனிக்கிழமை போய் ட்ரெஸ்ஸிங் செய்யறதுக்காக, எப்பொழுதுமே ட்ரெஸ்ஸிங் செய்யற இடத்துல சனிக்கிழமை ட்ரெஸ்ஸிங் பண்ண போனால் அவர் துணி எல்லாத்தையும் கலட்டி சொல்லி, என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியல, இது என்னது காலிஃப்ளவர் மாதிரி வளர்ந்து நிற்கதா சதை, 2 பல்லவு நெகந்து அந்த இடத்துல குழி இல்லாமல் பள்ளம் இல்லாமல் அவங்க டாக்டர் எல்லாம் பிரமிக்கிறது. என்ன அற்புதம்! எங்கே போனேன்னு கேட்டா இங்கே ஒரு மீட்டிங்கு போனேன்னு சொல்லியிருக்கிறேன். இயேசு தொட்டு சுகமாக்கினார். அவர் இப்போ தன்னோட சொந்த செலவில் அவர் பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏஜி சர்ச்சில் 3 நாள் டைட் இப்போ கேட்டிருக்கிறாங்க. சொந்த செலவில் அவர் கன்வென்ஷன் நடத்த போகிறார். குடும்பம் முழுவதும் ஞானசாரம் எடுக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிற அந்த கத்தோலிக்க ஐயரே கூட பிடிச்சிட்டு வருவா போல தெரியுது. அப்படி கர்த்தர் செய்வாராக. நீங்க நம்பணும். நீங்க சொன்ன அப்படி நடக்கும். நீங்க ஜெபித்தால் அப்படி நடக்கும். அற்புதம் நிச்சயமா நடக்கும். நீங்க பயப்படவே கூடாது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்தி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம ஜெபம் பண்ணலாம். எழும்புங்க ஒரு நிமிஷம். எல்லாரும் எழும்பதில்லைங்க, எல்லாரும் எழும்பதில்லைங்க. யாரும் தயவுசெய்து இப்போ வெளியில் இறங்கி போகக்கூடாது. உங்களுடைய செல்போன் பொருட்கள் எல்லாம் அப்படி வைங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் வேணும். எனக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய கிருபையால் மாற்றணும், ஒரு புதிய வல்லமை தரணும். என்னை பரிசோதித்து பார்க்கும் பொழுது ஒரு கேடும் எனக்குள்ள இருக்கக்கூடாது. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடியினால், அவன் தேவனோடு இருந்தபடியினால் அவனில் ஒரு கேடும் இல்லை என்று சொன்ன
கர்த்தாவே. இப்ப கிட்னியில வீக்கன்ஸ் இருக்கிற ஆட்களும் இருக்கலாம், லென்ஸ்ல வீக்கன்ஸ் ஆன ஆட்களும் இருக்கலாம், எலும்புகள தேய்மானம் உள்ள ஆட்களும் இருக்கலாம், உங்களோட நரம்பில, உங்களோட மசில்ஸ்ல, உங்களோட ஹார்ட்ல, லிவர்ல, உங்களோட குடலில, உங்களோட சரீரத்தின் பல பகுதிகளில் உங்களை கையை தூக்க முடியல, கழுத்தை குடிக்க முடியல, இடுப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம், முழங்கால் படியிட முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களால கொஞ்ச நேரம் நடக்க முடியல, உபவசிக்க முடியல. முன்னாடி உபவசிப்ப, இப்ப உபவசிக்க முடியல, பிரசங்கிக்க முடியல. இல்லங்க இல்லங்க, இன்னைக்கு ஒரு புதிய கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு புதிய இளமையை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு புதிய சக்தி கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு புதிய அபிஷேகம் கர்த்தர் தரப்போகிறார். யாரும் மௌனமா நிற்க கூடாது. என்னை கர்த்தர் நீங்க தொட்டுதான் ஆக வேண்டும், என்னை பலப்படுத்திதான் ஆக வேண்டும். அந்த புதிய வல்லமை, அந்த புதிய சக்தி என்னில் இப்ப பகிர்ந்து ஆக வேண்டும். சகோதரிமார், உங்க சரீரத்தில் என்ன பலவீனம், உனக்கு என்ன போராட்டம், எது உன்னை பலவீனப்படுத்துகிறது, எது உன்னை தளர விடுகிறது, எது உன்னை தூங்க விடுகிறது, எது உன்னை ஜெபிக்க விடாம, ஊழியம் செய்ய விடாம தடையா முட்டுக்கட்ட நிக்கிற, இன்னைக்கு இயேசுவை தொட போகிறார். இன்னைக்கு இயேசுவை தொட போகிறார். இன்னைக்கு சகோதரிமார்களை இயேசு தொட போகிறார். ஊழியக்காரர்களை கர்த்தர் தொட போகிறார். போதாது 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 போதாது. நல்ல 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 வல்லமையா, நல்ல சக்தியா, நல்ல நல்ல சக்தியா, உண்மையா 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 ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய ஆளுகை, அவருடைய தொடுதல். Uragadanaga shamanadaya ikadaradia lagadana shamda ikama gadanadia lakashadarada igalagadana vauda nagadia khelaba. Yes 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 yes. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவர் தேவாக்கினி 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 பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக. எல்லா மாந்திரிக சூன்யங்கள் ஊழியம் செய்ய விடாதபடி, ஆத்துமாக்களை அறுவடை செய்ய விடாதபடி, சபையை கட்ட விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, ஊழியம் செய்ய விடாதபடி, வேதத்தை தியானிக்க விடாதபடி, உங்களுக்கு மறதி, உங்களுக்கு ஞாபக குறைவு, உங்களுக்கு அஜீரண சக்தி, உங்களுக்கு ஜீரண சக்தி இல்ல, தூக்கம் இல்ல, ஒரே கவலை, ஒரே கண்ணீர், ஒரே பயம், ஒரே திகில், என்ன நடக்க போற தெரியல. இயேசுவின் நாமத்தினாலே இக்கமாரதோ, இயேசுவின் நாமத்தினாலே நீ அத்தியக்கரோ ஐரத்தியக்கியோ லிபஷதோ அந்த காலகஷதலபா. ஹalleluya ஹalleluya. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நான் சொன்ன பார்த்தீங்களா, எல்லா வாழ்வும் நஷ்டப்பட்டிருக்குது. ஒரு நாளும் கூடி பிரசங்கம் பண்ண முடியல. இந்த சம்பவம் நடந்து இன்னைக்கு 19 வருஷம் ஆகுது. 19 வருஷம் ஆகுது. அந்த கூடங்குளம் கன்வென்ஷன் முடிந்து வந்து இன்னும் ஒரு 3 நாள் மீட்டிங்கிலும் பேசிட்டு என்னை மறுபடி செக்அப் பண்ணதுக்காக கொண்டு போனப்போ கூட வந்தவங்க எல்லாம் டாக்டர் கூப்பிட்டு காமிக்கிற பாருங்க, இவரோட வாழ்வெல்லாம் 18 வயது இளைஞனோட வாழ்வு மாதிரி துடிக்குது 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 துடிக்குது. ஹல்லேலூயா. துடிக்குது 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 துடிக்குது. இப்ப கர்த்தருடைய வாழ்வினுடைய அடைப்புகளை எடுக்கிறா, அந்த அடைப்புகளை எடுக்கிறா, உன் யூட்ரஸ் ப்ராப்ளத்தை மாட்டுகிறா. இரத்த கொதிப்புகள், இரத்த அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, எலும்பு தேய்மானங்கள், இமா தியாராபாலாபா, யூரியன் ப்ராப்ளம், யூரியன் ப்ராப்ளம், யூரியன் போர்டருக்கு அடைப்பு இருக்குதா, யூரியன் போர்டருக்கு அடைப்பு இருக்குதா, யூரியன் போக கஷ்டமா இருக்குதா, பயப்படாதே பயப்படாதே. செங்கடலில் வழியை திறந்தவர், செங்கடலில் வழியை திறந்தவர், செங்கடல் வழியை திறந்தவர் உன் யூரியன் போர்டர் அடைப்பை எடுக்கிறார். ஹார்ட் வால்வ் அடைப்புகளை எடுக்கிறார். அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. சுகர் நார்மலுக்குள்ள வருது, சுகர் நார்மலுக்குள்ள வருது, சுகர் நார்மலுக்குள்ள வருது. இனி சுகர் வியாதி இல்ல, இனி ஆஸ்மா இல்ல, இனி அல்சர் இல்ல, இன்னும் தைராய்டு இல்ல, இன்னும் வாதம் இல்ல, இன்னும் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இல்ல, ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இல்ல. இயேசு பெரியவர், 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 இயேசு பெரியவர். தானியேலின் காரியம் ஜெயமாக முடிந்தது. இந்த கூடியத்துக்கு வந்திருக்கிற, மீட்டிங் வந்திருக்கிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இதுவரைக்கும் தோல்வியை கண்ட உங்களோட வாழ்க்கையில், இதுவரைக்கும் தோல்வியை கண்டு வெட்கப்பட்ட உங்களோட வாழ்க்கையில், இதுவரைக்கும் தோல்வியை கண்டு பயந்து முடிந்து போன உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் எல்லாமே ஜெயமாய் 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 கர்த்தர் மாட்ட போகிறார்.
ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து உற்சாகமாக ஜெய கீதங்கள் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் ஹல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் ஹல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக விசுவாசத்துடன். ஓ க்ளோரி, yes Lord, amen. நான் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள மைக்கை பாஸ்டர் கையில் கொடுக்க போறேன். கொஞ்சம் குனிய முடிஞ்சால் குனிஞ்சு 2 கை உங்கள் முழங்காலில் வைங்களேன் ப்ளீஸ். 2 கை வச்சு கொஞ்சம் நேரம் அந்த தானியேலுக்கு இருந்த அபிஷேகம் என் முழங்காலில் வரட்டும். ஏசப்பா, நானும் முழங்காலில் நிற்கணப்பா, நானும் முழங்கால் நிற்கணப்பா. என்னோட மூளையினால சாதிக்க முடியாதது, என் புத்தியினால சாதிக்க முடியாதது, என் பலத்தினால சாதிக்க முடியாதது, என் பணத்தினால சாதிக்க முடியாதது, என் பட்டம் பதவியால சாதிக்க முடியாதது. இந்த முழங்கால சாதிக்கணப்பா, நான் சாதிக்கணும், நான் சாதிக்கணும், நான் சாதிக்கணும். என் முழங்கால்களை பலப்படுத்துங்கப்பா. நான் முழங்கால ஜெபிக்கணும், முழங்கால பைபிள் படிக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. என் முழங்கால்களை பலப்படுத்துங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. விசுவாசத்தோடு உங்களோட ஒரு கை உங்க நெஞ்சில் வைங்க, ஒரு கை உங்க தலையில வைங்க. ஐயா, ஒரு சின்ன ஜபந்தான். அந்த தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷத்தை ஆவி இப்ப நமக்குள்ள வரணும். நமக்குள்ள வந்தா எல்லாம் நமக்கு தான். நீங்க தான் ஆளுகை செய்ய போறீங்க, நீங்க தான் ஆளுகை செய்ய போறீங்க. நீங்க தான் இந்த பட்டணத்துக்கு நீங்க தான் ராஜா, நீங்க தான் இந்த பட்டணத்துக்கு தாதா. உங்களுடைய ஐக்கியம் தான் தலை தூக்கி நிற்க போகுது. இந்த ஐக்கியம் உலகம் அறிய போகுது. இந்த ஐக்கியத்தோட சாட்சி உலகம் முழுவதும் போக போகுது. கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஒரு கை நெஞ்சில, ஒரு கை தலையில வைங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தானியேல் முழங்கால் நின்று வாங்கின அந்த விலையேறப்பட்ட அபிஷேகம் என் மக்கள் மேல் இப்ப ஊற்றப்படுவதாக, என் மூத்த போதகர் மேல் ஊற்றப்படுவதாக, போதகர் மாறி மேல் ஊற்றப்படுவீராக. அந்த அபிஷேகத்தை நிரப்புவீராக, அந்த வல்லமைகளை நிரப்புவீராக, அந்த கிருபைகளுக்கு தருவீராக, அந்த கிருபைகளுக்கு தருவீராக, அந்த கிருபைகளுக்கு தருவீராக. உங்க நாடி நரம்பில் எல்லாம் அந்த அக்கினி பாயுது. உங்களோட சிரசு முதல் பாதம் வரையிலும் அந்த அக்கினி பற்றி எரியுது. அந்த வெப்பம் உங்களுக்குள்ள உணருது, அந்த வெப்பம் உங்களுக்குள்ள உணருது. சாந்திராக், மேஷாக், ஆபேதுகோ அவங்க முழங்கால் வீரர்கள் சொல்றா, நேமுகாத்நேச்சரே, இதுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். அற்புதங்களை செய்கிற கர்த்தர். ஆமீன். நேமுகாத்நேச்சரே, புல்லத்தின செய்த கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்கிறார். ஊழியம் வளரப்போகுது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகுது, தேவைகள் சந்திக்கப்பட போகுது, கடன் சாபம் ஒழிய போகுது, வியாதி பலவீனம் ஒழிய போகுது, தரித்திரங்கள் ஒழிய போகுது. எல்லாரும் அறியப்படுகிற ஊழியர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எல்லாரும் விரும்பத்தக்க ஊழியர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எல்லாரும் உங்களை பார்க்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அந்த மகிமை உங்க மேல் இறங்கி வருகிறது. அந்த பிரசன்னத்தால் கர்த்தர் நிரப்புகிறார். இதோ எலியாவின் மேல் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது போல ஒரு சால்வை உங்க மேல் விழுது. இப்ப கரங்களை கொட்டி கொஞ்ச நேரம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அந்நிய பாஷை, ஒரு புதிய அந்நிய பாஷை, ஒரு புதிய அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத வார்த்தை, இதுவரைக்கும் பேசுற அந்நிய பாஷை அல்ல. நல்ல ஆவியில நிறைந்து நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இன்னைக்கு உங்களுக்குள்ள பாய்ந்து வந்திருக்கிறது. ஆமென். உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையிலும் அந்த வார்த்தையினால் உண்டாகிற கிரிய இப்பொழுதே ஊழியக்காரர்களுக்குள்ளே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது.
கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியர்களை ஆண்டு விசேஷமாய் பயன்படுத்த போகிறீர். தீர்க்கதரிசிகளாய் ஆண்டவரை பயன்படுத்த போகிறீர். இவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் எங்கேயோ ஒரு இடத்தில் முடங்கி இருப்பதற்கல்ல, உலகம் முழுவதும் அறியத்தக்கதாக இவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்படுவதாக, எங்க ஊழியர்களுக்கு வெளிப்படுவதாக, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்படுவதாக. கையை உயர்த்தி தேவதாசருக்கு ஜெபம் பண்ணுவோம். 18 முறை அட்டக்கு கர்த்தர் நம்மை போன்ற தேவ ஊழியர்களுக்காகவே இதை போல தகப்பன்மார்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவங்கெல்லாம் நீண்ட ஆயுளாய் இருந்து ஊழியம் செய்யணும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் பயன்படுத்தும், இன்னும் பயன்படுத்தும், இன்னும் பயன்படுத்தும், இன்னும் பலப்படுத்தும். ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடையாது. இரவு பகலா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அநேக ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. காத்துக்கொள்ளுங்க. பிரயாணங்கள் எல்லாம் கூட இருங்க, பிரயாணங்கள்லாம் கூட இருங்க. பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த கொடுகையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இத்தனை ஊழியர்களை கர்த்தர் ஒருங்கிணைத்து இங்கே கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும், உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும்.